ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பெரிய இவனா நீ? நானும் சொல்லிட்டே இருக்கேன், பெரிய மாதிரி பேசிட்டு இருக்கேன். புதுசா வந்தா பொட்டில் வைக்கிறவன் யாரு, போட்டு தள்ளுறவன் யாருன்னு தெரிஞ்சுட்டு நிற்கும். தெரியாம நிற்கணும், இதுதான் புரியுதா? ஏய் வந்துட்டானுங்க, வா போலாம். அப்புறம் பார்த்துக்கலாம், வா. மாசி ஒரு நிமிஷம். என்னடா? ஏய் வரானுங்கடா. அன்னைக்கு வாயில் என்ன இருக்குன்னு தானே கேட்டேன். இந்த பணம் இருக்கு. உன் சாவு என் கையில தாண்டா.
பொருள் எடுத்து வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேண்ணா. அந்த மைமா எத்தனை மணிக்கு வரும்னு சொன்ன? 1 மணிக்கு காலேஜ் முடிச்சுட்டு இந்த சைடு தான் வரும். செக் பண்ணியா? விசாரிச்சுண்ணா. அன்று வந்ததும் இதே நிலா, என்று வந்ததும் அதே நிலா, என்று உள்ளது ஒரே நிலா. இந்த காலேஜ் தானே சொன்னேன். பொண்ணுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடியா இரு. இந்த நம்பருக்கு. சரி. இவனா? ஏய், ஒரு பெப்சி. என்னண்ணா? வாத்தம் என்னடா முறைகிற? நானும் பார்த்துனேங்கிறேன். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணேங்கிற. சாவுடா. என்ன என்ன என்ன? பாத்தா போ போ போ. என்ன என்ன இப்படி பண்ணிட்ட? அது எனக்கு கிடைக்காத பொருளா? அதுக்குன்னு ஆசிடா? என் மூஞ்சில டீ ஊத்துறான், அதான் வச்சேன். அவனுக்கு நல்லா தெரியும்டா. பணம் வச்சிருந்தா பெரும், அதான் வச்சான் வாயிலே. சார் விடுங்க சார். சார் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டு சார். என்னடா? இருடா, மூச்சு வாங்கிக்கிறேன். ஏண்டா, கார் கண்ணாடி வச்சிட்டு யார் கண்ணாடியா? விட்டு ஓடி போயிடலாம் பாக்குறியா? காசு குடுறா. நான் யார் தெரியுமாடா? ஒரு நிமிஷம் இரு. மச்சான், அட்ரஸ் நோட் பண்றான். நான் மாசிடா. ஓகே. நீ அட்டுடா. நான் என்ன அல்டிமேட்டா சொன்னேன்? நீ அட்டுதான்டா. உன் பேரை சொல்றா டேய். நீ என் பேரை அட்டுதான்டா. மச்சி சாரி மச்சி, என் பேரே அட்டுதானடா. ஏய், காசு குடுறா. என்ன ஒருத்த கண்ணோட தொடுறான்டா. கத்தி சொன்னாலே நாங்க நம்ப மாட்டோம். இத கண்ணுன்னு வேற சொல்றியா? காசு குடுறா. மச்சான், நிஜமாவே இவங்க ரவுடிங்க தான்டா. நல்ல வேளை இன்னைக்கு நம்மள செஞ்சிருப்பாயடா. ஆமாண்டா. ஹலோ, என்ன சொல்ற? எங்க? டேய் வண்டி ஏறா. என்னடா? வண்டி ஏறா. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எல்லாம் தெரியாது. ஆளு எப்படி இருப்பான்? ஐயோ, மச்சான், மச்சான், போலீஸ்ரா. டேய், ஆளை சீக்கிரம் கூப்பிடுறா. பிரியா, ஆசிட் அடிச்சு அப்படியே ஒரு வாடி பைக்ல ஏறி யோ என்ன? ஏய் நீங்க வா. என்னாச்சு? ஏன் அழற? என்னாச்சு பேபி? என்னாச்சு சொல்லு. ஒண்ணுலடா.
அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒருத்தன் மூஞ்சில ஆசிட் அடிச்சிட்டான், அதை பார்த்து பயந்துட்டான். உனக்கு ஒண்ணும் இல்ல. வாட் ஹேப்பன்? ஏய், இங்க என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, ஒருத்தன் கண்ணாடியை உடைச்சிட்டான், அதுக்கு பயந்துட்டான். கண்ணாடியை வச்சிட்டானுங்கம்மா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சரி வா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்னடி இவ்ளோ லேட் ஆச்சு? எங்கடி இருக்கீங்க? கிளம்பிட்டேன், இப்போ வந்துடுறேன்டி. எப்படியாவது அந்த வார்டனை சமாளியேன் ப்ளீஸ். சரி சரி, ஓகே பை. ரியா, இது என்ன மீனா? இல்ல நக்மா, மூடி தின்னு. மச்சான், இன்னைக்கு நாள் என்ன செஞ்சிடுச்சுடா. இன்னைக்கு மட்டுமா? இன்டர்வியூக்கு போக முடியல, கார் கண்ணாடியை உடச்சிட்டானுங்க. என் ஆள் மூஞ்சில விட்டு தான் ஆசிட் அடிச்சிருப்பானுங்கடா. ஆல்ரெடி அந்த மூஞ்சில ஆசிட் அடிச்ச மாதிரி தானே வச்சிருக்கு. ஏய், சரி விடு, உண்மையிலே ஆள் மூஞ்சில ஆசிட் பட்டுச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? விட்டு ஓடிருப்பேன் மச்சான். அடி செருப்பால. சாரி. டேய், என் ஆள் மூஞ்சில ஆசிட் அடிச்சவன பார்த்தேன், அவனை கொன்றுவான் மச்சான். போதுமாடா? இன்னும் ஒண்ணு ப்ளீஸ், ஒரே ஒரு அப்பாயிரு. அங்க ஏற்கனவே உடம்பு கத்திட்டு இருக்கலாம். வாடி போலாம். அப்பாஸ், ஏய் நாளைக்கு சரோ, காரை ஷெட்ல நில்றி. இருக்கு. நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. அவனை நான் குத்துவேன்டி. கண்ணை குத்திராத, உகார். ஏய் ஆசிடே, நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் தேடி கண்டுபிடிச்சு கொல்ல விட மாட்டேன். ஓ, எப்படி மச்சி? எப்படியா? இப்படி கத்தி எடுத்துப்பா மச்சான், அப்படியே வச்சு பின்னாடி குத்துனா முன்னாடி வந்துரும். செத்துருவா மச்சான். செம்மஜாரா இருக்கு மச்சி, பாயிருக்கு. இன்னும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸா. இந்த கத்தி இருக்குல்ல, இத அப்படியே எடுத்து பின்னாடி குத்துனா முன்னாடி வந்துரும். செத்துருவா மச்சான். மச்சி இன்னும் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். சீ போடா. தேங்க்ஸ் மச்சி. ஏய் ஏய் ஆசிடே, உன்னை தேடி கண்டுபிடிச்சி கொல்லல. என் பேர் ப்ரூஸ் லீ இல்லடா, ப்ரூஸ் லீ இல்லடா, ப்ரூஸ் லீ இல்லடா. உன் பேரு ப்ரூஸ் லீ இல்ல மச்சி, ஜெமினி கணேசன். அது அப்பா வச்சு ஓ. மம்மிக்கு வாமி ப்ரூஸ், சோ ப்ரூஸ் லீ. ஓகே ப்ரூஸ் லீ சார், உங்களை யார் விச வச்சு கொண்டா பாத்துங்க. ஏய் ஐயோ, ஐயோ, என் காரு. ஏய், என் காரை வச்சவனே உன்னையும் தேடி கண்டுபிடிச்சு கொல்ல விட மாட்டேன்டா. அவனையுமா? ஆ, அவனை எப்படி? அவனையும் அப்படிதான். சூப்பர் மச்சி, எல்லாரையும் கொல்றான், ஜெயிலுக்கு போறான். டேய் எங்கடா இருக்கீங்க? That is not justice. Your daughter is still alive. இனிமே நீங்க தான் எனக்கு காட்பாதர். இனிமே நீங்க தான் என் காட் ஃபாதர். நீங்க தான் எனக்கு காட்ஃபாதர். நீங்க தான் எனக்கு காட் ஃபாதர். இனிமே நீங்க தான் எனக்கு காட்பாதர். ஹெச்வி இல்லைல்ல? இல்லைண்ணே. ரின் சோப்பு 2 ரூபா கம்மியாயிடுச்சா? பரவாயில்லையே. பிரபல ரவுடி மாசி கத்தி குத்தா கழுத்துல. இவன் தானோ? கட் பண்றான். ஏய், போடா நீ போடா. சை. ஏய் என்னடா பண்ற? என் சாக்ஸை பத்தியாடா? எங்கடா கிளம்புற? டேய், நேத்து நம்ம கூட சண்டை போட்டோம்டா. என்னடா செத்து கிடக்குறான்? என் சாக்ஸை பத்தியா? டேய், ஒருத்தன் செத்து கிடக்குறாங்கற சாக்ஸ பத்தியான்னு கேக்குற? நீ தானடா கொன்ன. டேய், என்னடா சொல்ற? நான் எதுக்குடா கொல்ல போறேன்? அப்புறம் நீ சொன்ன மாதிரியே செத்துருப்பான். அதான்டா எனக்கும் தெரியல. நீ போதையில் செஞ்சிருப்ப. இன்னும் 10 நிமிஷத்துல போலீஸ் வரும். நீ தான் பண்ணிட்ட உண்மையை ஒத்துக்கோ, தண்டனை குறையும். நானும் அவனை போதையில கொண்டிருப்பேன். அப்ப
நான் தான் அவனை கொண்டனா? அதப்புறம் சொன்ன மாதிரி பின்னாடி குத்தி முன்னாடி உருவிட்டியடா. நீ சொன்ன மாதிரி போலீஸ் வருமா? கன்ஃபார்மா போலீஸ். போலீஸ் பயமா இருக்குடா. சாவுடா. வச்சு வாடா வா. நீ வந்து கதவை திறக்கணும், போலீஸ் உள்ள வரும், நான் உங்களுக்கு தெரியாம வெளியே ஓடிடுறேன். போடா. என்னடா லூசு மாதிரி பண்றீங்க? அவன் தாண்டி லூசு மாதிரி பண்றான். இத பாரு என்னென்ன சொல்றான்னு. இத படி. நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றான். ஏய் இவனை கொன்னுட்டியா? இவன் தானே நேத்து ஆசிட் அடிச்சது. ஓ அப்படியா? நீ இவ கூட சேராத, நான் இவன் கூட சேர மாட்டேன். ஹாஸ்டல்ல போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம கிளம்புறோம். டேய் ஏய் லூசு மாதிரி பேசாதடா. ரீசன் அவன் கொலை பண்ணியிருக்கான், அதுக்கு நீ தான் காரணம். உங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது இனிமே நீங்க யாரோ நாங்க யாரோ. வா போலாம். டேய் நீ கொலை பண்ணேன்னு சொன்னாலே நான் நம்ப மாட்டேன். அவனை போய் சொன்னா எப்படிடா நம்புவேன்? டேய் இவன் மூஞ்சி பாருடா, சிரிப்பு வரலையா உனக்கு? ஏய் விடுறி. அவன் என்ன கொலைகாரன்றா, நீ என்ன குழந்தை மூஞ்சிங்கற? அவ்வளவுதான் பாத்துக்க. இங்க பார், இவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, ஆனா பேரை நினைக்கும் போது பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். அப்பா புடிடி அவனை. வாடா உட்கார்றா. என் பேருக்கு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்குடா. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நான் கிளம்புறேன். உட்கார்றா. ஒரு 5 நிமிஷம் கேளுடா. சின்ன வயசுலேருந்து எனக்கு எதை பத்தாலும் பயம். நாயை பற்ற பயம், பூனையை பற்ற பயம், யானையை பற்ற பயம். எல்லாருக்குமே சின்ன வயசில் பூச்சண்டி வரான் தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் எங்கள் அம்மா போலீஸ் வரா சாப்பிடுன்னு தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. பூச்சிக்கு பயந்தவனை பார்த்துருப்பீங்க, ஆனால் பட்டாம்பூச்சிக்கு பயந்தவனை பார்த்துருக்கீங்களா? இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறத பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ஒரே கவலை. ஆனால் அப்போ தான் ஒரு சம்பவம் நடந்தது. டிவியில் அதிரடி வெள்ளி படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்தை நான் பார்த்தேன், என் கண்ணை எங்கள் அம்மா பார்த்தாங்க. எனக்கு ப்ரூஸ்லியை பார்த்தா தைரியம் வருதுன்னு அன்னிலேருந்து எங்கள் அம்மா என்ன ப்ரூஸ்லி. நானா? ஆமா, நீ தான் ப்ரூஸ்லி. ஏய் யாரவன் யாரவன் நாத்துக்கு டர்றாரீங்க? அவன் பேர் என்னடா? வந்து He's gonna show you the craziness over laziness in every possible way. So many days he have been looking for a hardcore chase. Do we really think who's the man? Everybody says he the one with lots of fun and fun and fun and banging around like a firing gun. நான்டா கோப்பண்டா நலமது பேரண்டா வச்சு செய்ய இப்ப வந்து இருக்க பாருடா. டப்புன்னு அடிச்சா செவ்வளவு பகலுக்குமே கொலையுமே கொலையும் நடுங்க பப்பா. இவன் பேரை கேட்டதும் கை கால் குதிர வாய்க்கா. ப்ரூஸ்லி மாதிரி மாசா இருந்தேன். என் மூஞ்சிலே கை வச்சிட்டல, இப்ப என் நண்பன் வருவான்டா. யாரா அவன்? கூப்பிடுறா அவனை. He's gonna show you the craziness over laziness in every possible way. So many days he have been looking for a hardcore chase. Do we really think who's the man? Everybody says he the one with lots of fun and fun and fun and banging around like a firing gun. நான்டா கோப்பண்டா நலமது பேரண்டா வச்சு செய்ய இப்ப வந்து அட வலிக்குதுடா. உண்ணா உண்ணா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன மட்டும் அடிக்கிற? அவனே அடிக்க மாட்டேங்கிற. எதுக்கு என்ன அடிக்கிற? இல்ல, உன் பேர் என்ன சொன்ன? ப்ரூஸ்லி. அன்னைக்கு செம்மையா அடி வாங்கினேன். அன்னிலேருந்து ப்ரூஸ்லின்னு யார்கிட்டயுமே சொல்றது இல்லை. கணேஷ் தான் மச்சான் சொல்றேன். வா செம்ம ஃப்ளாஷ்பேக் மச்சி. அங்க பாத்தியா, அவரே முறைகிறார். நீ சொன்னதை நான் நம்பலாம், ஆனா போலீஸ் நம்பாது. போலீஸ் வரும், உன்னை என்கவுண்டர் பண்ண. மச்சி ஏச்சி போடா போடி. நீ பயப்படாத பேபி. விட மாட்டேங்கிறாளே. ஆனாவனா மேலே ஏறி உட்காந்து. போதும்டா பாவம். போலீஸ்லாம் வருமா? இல்லம்மா வராது. அப்ப அவன் சொல்றான். இல்லடா அவன் சும்மா கலாய்க்கிறான். சோப்லாங்க. நீ டென்ஷன் ஆகாத. நீ அப்படியே தடவி கொடு. என்ன டென்ஷனா வேணாம்னு சொல்லிட்டு நீ ஏன் டென்ஷன் ஆற? டென்ஷனா? நானா? இல்லையே. அப்பயும் உன் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா அடிக்குது. அப்படியா? எங்க பாரு. பார்க்கவா? ஏய் ப்ரூஸ்லி. என் சுகர் மின்ட் காரி உன் ஜிகர் தாண்ட நாடி கலர் லெகன் பேண்ட் காரி பட்டுக்கு
நெஞ்சு நீ குட்டி நெஞ்சு நீ செல்ல குட்டி நீ என் கண்மணி கூட வந்து நீ குட்டி மோகினி கூடாது தப்பு பன்னெண்டு லேட்டு கே டிட்டி எட்டி சுட்டு ஏ சுத்தி எட்டி ஃப்ரெஞ்சு மே ஸ்ட்ராபெர்ரி டூப்பு போட்டு பேயடி ஹே பேபி ஏன் ஹார்ட் பீட் நீ நீதான் ஏன் டார்கெட் நீ செஞ்சு மேன் சீன் புக்குடி நாமும் மாடர்ன் ரூஸ்டடி சுட்டி பெண்ணே லிட்டில் சனே என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ கெட்ட பொண்ணே பெண்ணே பெண்ணே ரவுடி பெண்ணே என் ஃபீலிங்க ஷேர் செய்யும் ஜிஞ்சர் ஜுன்னு போட்டு பேயடி ஹே பேபி ஏன் ஹார்ட் பீட் நீ நீதான் ஏன் டார்கெட் நீ செஞ்சு மேன் சீன் புக்குடி நாமும் மாடர்ன் ரூஸ்டடி சொக்குப்பொடி கண்ணால நான் மக்கு பையன் அரே நடி புச்சு குட்டி நான் சிங்க குட்டி என்ன ஆக்கிட்ட நாய்க்குட்டி புச்சிலே முத்தமே வேண்டுமே நித்தமே சுத்தி சுத்தி என்ன சுத்தி வந்தாய் உச்சு குட்டி கொஞ்சி கொஞ்சி கண்ணா முச்சி தள்ளி போ கண்ணை குட்டி போட்டோ வரான் கட் போதர் அவனை விடக்கூடாது கட் போதர் அவனை இங்கே போடலாம் கட் போதர் சொல்லுங்க விசாம இருக்க மாட்டோம் காசே விடுறா டேய் செத்துற போறான்டா யோ அந்த வண்டி நிறுத்தியா ஏய் வண்டி நிறுத்து இங்க நிறுத்த சொன்னா அங்க நிறுத்துறானுங்க நம்ம பிள்ளைங்க சார். நம்ம பிள்ளைங்கன்னா உன் பிள்ளைங்களா மாமூல்லாம் கரெக்டாக வந்துட்டு இருக்கு சார். மாமூல் கரெக்டா வருது மரியாதை வரலையே கூப்பிடு அதுக்கு இல்லை சார். வர சொல்லியா வாங்கப்பா ஏய் வாங்கப்பா வாங்கப்பா என்ன ஏடையா புதுசா வந்தா சொல்லி கொடுக்குது இல்லையா அதான் மாசமான எல்லாம் முறையா வந்துன்னு இருக்குல்ல அப்புறம் என்ன புதுசா சாலை மாரி இல்லை என்ன சார் எதனா பிரச்சனை என்ன ஆட போலீஸ் பிரச்சனை தீர்க்கிற அளவுக்கு பெரிய ங்களா நீங்க அது ஒண்ணுமில்லப்பா இந்த ஏரியால 2 தெருநாய் பொறுக்கிட்டு இருக்குனாங்க புடிச்சிட்டு போலான்னு வந்து பார்த்து சார் வெறிநாயா இருக்க போது கச்சிரும் அது வெறிநாயா சூரியநாயா நான் பாத்துக்கிறேன் எங்க போயிட்டு வரீங்க அது ஒன்றும் இல்லை சார். பொழுது போல அதான் போலீஸ்க்கு வேலை கொடுக்கலான்னு வந்தான். நக்கல் புதுசா வந்தா வந்து பார்க்க மாட்டீங்களா எங்க போய் திருட்டு வரீங்க சார் திருட வரலாம் மாட்டேன் சார். வேற என்ன பொறுக்கிற வேலையா ஒன்லி சம்பவம் தான். அரசாங்க சம்பளம் வாங்குற எங்கிட்டே சம்பவத்தை பத்தி பேசுறீங்க அவன் வெளியே வர மாட்டானம்மா ஏய் வாடா சார் வேணாம் சார். டேய் வாடா சார் வாடான்றேன்ல. விடுங்க சார்
problems. I feel bad for your son. I got 99 problems and a bitch ain't one. இவன் தான் வில்லனாடா. கன்றாவியா காமெடியா இருக்கான். பேர் என்ன? பேர் என்னையா? ராம்தாஸ். ஊரு? மதுரை. ஏன் நீ பேச மாட்டியா? வாயில என்ன பழமா வச்சிருக்க? வாயில என்ன பழமா வச்சிருக்க? அன்னைக்கு வாயில என்ன இருக்குன்னு தானே கேட்டேன். என் பணம் இருக்கு. இந்தா. நெக்ஸ்ட் நீதான். இது குதிரை மச்சான் ரொம்ப நாளா குதிரை சவாரி பண்ணணும்னு ஆசைடா. அதான் டெய்லியும் பண்றியே. டேய் ஓவரா பேசுனா உதவுங்க. அவன் உண்மை தானடி சொன்னான். டேய் என்னடா பொண்ணுங்கள போட்டோ எடுத்துட்டு இருக்க? போக்கிமான் பூச்சினுங்கண்ணா. ஓகே மாட். போடா. ஆளு மண்டை. அறிவு கட்ட. ஏய் மச்சான் அங்க நம்ம தலைவன் வரான்டா. மாநாடு நடக்குதுடா. தலைவன்டா. அண்ணே அண்ணே தலைவர் எப்ப வராரு? 10 நிமிஷத்துல வந்துருவாருப்பா. சூப்பர். பாக்குறோம்டா. தலைவன்டா. ஏய் என்னடி பழைய கேம்டா. சார் 6 ரிங் 50 ரூபா சார். போட்டா உங்களுக்கு போலனா எங்களுக்கு சார். எங்களுக்கு தெரியும். மூடி 6 ரிங் 50 ரூபா சார். 50 ரூபா சார். ஓகே. டேய் காசு வாங்கடா டேய். உனக்கு என்ன வேணும்? சன் கிளாसेस. உனக்கு? வாட்ச். உனக்கு? மச்சி எனக்கு அந்த சரக்கு பாட்டில்டா. மச்சான் நீ நம்ம பயடா. இப்ப பாரு கரெக்டா டைம் பண்றா. விட்றாதடா. சரக்கு சரக்கு சரக்கு. ஐயோ மச்சி மேல தூக்கி போடுறா. போடுறா. சரக்கு 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 சரக்கு. இன்னும் ஒன்னு இருக்குலடி. லாஸ்ட் ட்ரை. போறா போறா. ட்ரை மச்சி பண்ணு. மச்சி சரக்கு அவ பேச்ச கேட்காதடா. சரக்குல போடுறா. அடிக்கிறோம் தூக்குறோம் பாரு. சரி சீன் போடாத போடு. கம் ஆன். சரக்கு சரக்கு சரக்குடா. சன் கிளாसेस. போடுறா. என்னடா பண்றது டேய்? பாசே அந்த கேமரா வச்சுட்டு சரக்கு பாட்டில் கொடுங்க. அதெல்லாம் தர முடியாது. முதல்ல கிளம்பியா. ரொம்ப பழைய காலத்து கேமரா டேய். டிஜிட்டல் கேமரா. போடா போடா போடா. வாடி வாடி போட்டோ எடுக்கலாம் வாடி. சீக்கிரம் போடா. போல் பெரிய இதயம் கொண்ட என்றும் இளமையான இளைஞன் தமிழ் கலைஞன் எங்கள் அண்ணன் மன்சூர் அலியான் அவர்களை பேச அழைக்கிறேன். எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, வேட்டி கட்டிய வீரர்களே, கைலி அணிந்த காளையர்களே, என்னோடு செல்ஃபி எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் குல்பிகளே, எங்களது பொற்கால ஆட்சியில் இஞ்சி மரப்பான் விற்றவன் இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துகிறார். பீன்ஸ் விற்றவன் பீஸா கார்னர் நடத்துகிறார். எங்கிருந்து வந்தது இந்த மாற்றம்? சண்டே என்று கூட பார்க்காமல் நாங்கள் சட்டசபைக்கு சென்றோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கும் தருதலை தலைவன் அல்லனா? எங்களது சாதனைகளை உங்கள் வீட்டு குக்கரிடம் கேட்டு பாருங்கள். அது கூட விசில் அடித்து. நான் முங்கு சீவிப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் செல்ல இருப்பதால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாழ்க நமது மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
தலைவா நீ அவதார் பார்ட் 4ல நடிக்கிற தலைவா. அதுக்கு நான் கட்டோடு வைக்கிறேன் தலைவா. தலைவா நீ கிளம்பு தலைவா. வருகால ஆப்பிரிக்க ஜனாதிபதி மன்சூர் அலிகான், வருகால ஆஸ்திரேலியா வார்டு கவுன்சிலர் மன்சூர் அலிகான், ஏர்டெல் சூப்பர் ஸ்டிக்கர் மன்சூர் அலிகான், ஊக்கலில் யார் எடுத்த பிரபுதேவா மன்சூர் அலிகான், கிரவுண்ட் மலேக்கர் குரோர்பதி மன்சூர் அலிகான். லூசு லூசு அத்தனை தடவை கேக்குறேன் போட்டோ எடுன்னு. என் தலைவன் கூட போட்டோ எடுக்க மாட்டேடி. இதுல போய் போட்டோ தலைவன்டா ஆட்டங்கடா வாங்கிட்டடா. மச்சான் அப்ப எனக்கு என்ன சொன்னா? உனக்கு தான் வாங்கிருக்கேன். லூசுங்களாடா நீங்க? எல்லாரும் ஹீரோக்கு தான்டா ஃபேனா இருப்பாங்க. நீங்க என்னடா வில்லனுக்கு ஃபேனா இருக்கீங்க? ஏய் என் தலைவனை பத்தி பேசுறியா நீ? அவன் டான்ஸ் ஆனா என்னன்னு தெரியுமா? மாசுடி. பாக்குறியா? வா மச்சான் காட்டுவோம். கை வலிக்கும் தோள் வலிக்கும் தொட வலிக்கும் கன்னி பொண்ணு கை பட்டா எல்லா நோவும் பறந்து போகும். அப்படி போடே. காபி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏமம்முதனே சொல்லுங்க மருமகனே. காப்பி தண்ணி வேணாமாமா எனக்கு டீ தண்ணி வேணாமாமா பச்சை தண்ணி போதும் மாமா என் தாகத்துக்கு பச்சை தண்ணி போதும் மாமா. சின்ன பொண்ணு நல்லா இருக்கா சின்ன பொண்ணு நல்லா இருக்கா பெரிய பொண்ணு நல்லா இருக்கா சொல்லுங்க மருமகனே நீ ஏத்துக்கத்தான் சொல்லுங்க மருமகனே. ஏன் என்ன சொல்றீங்க? சின்ன பொண்ணு நல்லா இல்ல பெரிய பொண்ணு நல்லா இல்ல சின்ன பொண்ணு வேணாம் மாமா பெரிய பொண்ணு வேணாம் மாமா அத்தை மட்டும் போதும் மாமா. யார என்ற பொண்டாட்டியா? அத்தை மட்டும் போதும். சரி டாக்டர், இவருக்கு உண்டான அட்வைஸ் என்னன்னு கொடுப்பீங்க நீங்க? அட்வைஸ் என்ன தவறுங்கிறத மாத்திக்கணும். தெரியுது அத்தை மட்டும் போதும் மாமா. தலைவா நீ வேற லெவல் தலைவா. தலைவா நீ ஹாலிவுட் தலைவா. உன் நெக்கு மூமெண்ட் இருக்கு, அதுக்கு வேர்ல்டு கேர்ள்ஸ்லாம் அடிமை தலைவா, அடிமை. நீ எங்க இருக்க தலைவா? தலைவா நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு இதே கேமராவால ஒரே ஒரு போட்டோ எடுத்தே தீர்வேன் தலைவா. தலைவா தலைவா தேடி நீ வண்டிய தலைவா. சூராய் தலைவா வட்டு தலைவா வட்டு தலைவா. யோ யோ எங்க போற மன்சூர்? இரியா வந்துடுற. Never wanted my friendship, and you were afraid. Now, you come to me and say, don't go alone, give me justice. But you don't ask with respect. You don't offer friendship. You don't even think to call me Godfather. You come on your daughter's wedding and ask to murder for money. அவர்தான் காட்ஃபாதர். Born Zara, born. உட்காருங்க. காட்ஃபாதர் இவர்தான் மன். பிரியாணி ரொம்ப பசிக்குது போல. தலைவா இங்க இருக்கியா? கேட்டு கேட்டு ஐ ஜாலி. வாய்ஸ் வர போதுடா. டேய் ஐயோ கிச்சு கிச்சு கிச்சு. தலைவா காரு. தலைவா 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 அழகியா நீ. தலைவா தலைவா எங்கேயா ஊஞ்சிட்டு இருக்கிற? வாயா வாயா தலைவாயோ. ஒரு நிமிஷம் நான் சுச்சு போயிட்டு வந்துடுறேன். சகு சகு ஜிகிஜி. பழைய ஆளுக எவனும் இப்ப இல்ல. எனக்கும் எவனை போய் பார்க்கறதுன்னு தெரியல. பையன் சொன்னான், அதான் அவனை பார்க்க வந்தேன். வெளியில வீடு பழசா இருக்கு, உள்ள தமாசு. தலைவா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அடிக்குமா? என்னப்பா இது கழுகு காட்டர்மெண்ட்? ஐயோ தலைவா 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 உன்னை பார்த்துட்டேனே பார்த்துட்டேனே பார்த்துட்டேனே. ரொம்ப குளிர் தாங்க மாட்டாரோ?
ஒரே செகண்ட் ஒரு நிமிஷத்துல இவனை தான் போடணும். ரொம்ப ஆட்டம் காட்டுறான். முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கணுமா இந்த நாயை? இதை பிடிச்சிக்கங்க. இது வேற அட்வான்ஸ் தான். சுற்று. யோ என்ன காரியம் பண்ணிட்ட? அண்ணன் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவர் மினிஸ்டரியா? நான் வேற கூட்டு வந்திருக்கேன். நாளைக்கு என்ன நடக்க போறோம்? ஐயோ யோ உனக்கு என்ன பைத்தியமாயா முடிச்சிருக்க? சொல்றது இல்லையா காட்ஃபாதர்? டேய் நீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஏய் வாடா. டேய் விடிய விடிய வாடா, எவனாவது அழுவான். என்னடா இந்த போட்டோ பாரு. ஏய் மினிஸ்டர், ஏய் இவரு செத்துட்டா தானடா ஊரே கலவரமா இருக்கு. இதே எப்படி எடுத்த? கொலைக்கு எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு என்னடா? வாடா போலாம். எங்கடி போற? போலீஸ் ஸ்டேஷன். போடி இவள. ஏன்டா விடிய விடிய அழுவுற? நீ கேப்பேன்னு ஒரே காரணத்துக்காக தான் டெலீட் பண்ணாம வச்சிருக்கேன். போய் சொல்றான். அவனுக்கு டெலீட் பண்ண தெரியாது, நீ டெலீட் பண்ணிட்டு. ஏய் கேமரா குடுறி. டெலீட் பண்றி. ஏய் என்னடா இப்ப அவனை சும்மா விட சொல்றியா? நமக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்தா பரவாயில்ல, தெரிஞ்சே நடக்குது. அத பாத்தும் பார்க்காம போனா அவன் பண்ற தப்பை விட நாம பண்றதுதான் பெரிய தப்பு. ஐயோ தப்பெல்லாம் தட்டி கேட்க நான் ஹீரோ இல்லம்மா. நீ ஹீரோவா இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ஹீரோயின். நான் அதை கேட்பேன். போங்க போங்க, போலீஸ் ஸ்டேஷன் போங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்துட்டு வாங்க, நாங்களா கை தட்டுறோம். மச்சான் பாரு மச்சான், சரோஜா தேவி பேர் வச்சுட்டு விஜய் சாந்தி மாதிரி ஃபீல் பண்றா. என்னடா ஃபிகர் மாதிரி பண்ற? ஃபிகரா? நானா? நீ தாண்டி ஃபிகரு. ஆமா நான் ஃபிகர் தான். நீ ஆம்பளை தானே? ஆம்பளை மாதிரி பண்ண. நாங்க வேணா வெளியே வெயிட் பண்ணவா? ஏய் சிபா. ஏய் நீ வரலனா போ. ஏய் அப்பாஸ் நீ வரையா வரலையா? ஏய் ப்ரூஸ்லி சொல்றது கரெக்ட் தான்டி. இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏய் போடி சித்து. இவனை டோரா பாத்துட்டு இருக்கான் பாரு. அது குடுறா. ஒரு அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாதது பொதுமக்களிடையே பதட்டத்தையும் தொண்டர்களிடையே பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய மகன் மற்றும் குடும்பத்தினர் மிகுந்த மனவேதனையுடன் உள்ளனர். தேர்தல் நேரத்தில் இவரது மரணம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏய் இப்படி பண்ணுவோமா? அவன் பையன் கிட்ட கொண்டு போய் நம்ம கேமரா கொடுத்துருவோம். அவனாச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ணவனாச்சு, அவன் பாத்துக்கிட்டோம். என்ன சொல்றீங்க? சரி அத வேணா ட்ரை பண்ணலாம். ஓகேயா? ஓகே அப்பாஸ் கிளம்பு. அவன் வந்தா வரா, இல்லாட்டி போட்டு. எங்க போறீங்க? நானும் வரேன். நீ எதுக்கு வர? இல்ல 3 ஃபிகர் ஒண்ணா போறீங்க, ஆம்பளை வேணாமா? இது கூட குறைச்சல் இல்ல. திருந்தவே மாட்டானுங்க. பிரேக் ஏன்டி இப்படி பிடிக்கிற? ஏய் போலீஸ் இருக்காங்கடி. போலீஸ் இருந்தா என்னடா? சும்மா டென்ஷன் ஆகாத. என்னடா இதுக்கெல்லாம் பயப்படுற? வேற எதுக்குடா பயப்படுவாங்க? எப்படி போறது? அதான் நான் தெரியல. ஏய் one second. இருங்க இருங்க, I got an idea. ஏய் நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. ஏய் என்னடி இதெல்லாம் போடுற? ஏய் பொம்பளை புள்ள டாக் அடிக்குது. நீங்க யாரு? பிரஸ் சார். சரி சரி. வச்சிட்டோம்டா. ஏய் பாடி அங்க இருக்கு.
என்னடா ஆச்சு? என் தலைவன் கொண்டுட்டானுங்க. மூட்டுது. ஏய் வரேன். நான் இருங்க. விட்றா. சார் உங்ககிட்ட பேசணும். சார் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன், தள்ளி போங்க. என்ன சார் பேச சொல்றீங்க? என்ன சார் பண்ணாரு? கட்சின்னு தானே சார் இருந்தாரு. கொன்னது கட்சிக்காரங்களா இல்ல எதிர்கட்சிக்காரங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. சொல்லு மச்சி. யாரா? யாராங்கற? சட்டப்படி தண்டிக்கணும் சார். அவன் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். இந்த கவர்மெண்ட், இந்த போலீஸ் யாரையுமே நான் நம்பல. உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன். அவர் எப்படி சார் கொல்ல மனசு வந்தது? இந்த மக்களுக்கு அவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? எனக்கு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்துல மீடியாவையும் மக்களையும் மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன். நீங்க மட்டும் போதும். நான் உங்களை மட்டும்தான் இப்ப நம்பியிருக்கேன். அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க, அதுவே போதும். காட்ஃபாதர், அத்தாவை கொண்டாங்க காட்ஃபாதர். எல்லாருக்கும் உண்மையா தானே இருந்தாரு. போட்டோக்கு போஸ் கொடுக்குறான்டா. லூசடா அவன். கண்ணு வாங்குறான்டி. இவனையும் போட போறான் போல இருக்கு. ஏய் வாடி போயிடலாண்டி வாடி. என்னடா போறங்க? போய் பார்க்கலாம் வா. ஏய் யார் நீங்க? இங்க எங்க வரீங்க? ரெஸ்ட் ரூம் போணும். ஆமாமா ரெஸ்ட் ரூம் போணும். டேய் அண்ணா இந்த பக்கம் வாங்க. Thank you. ஏய் நீங்க போற? பாத்ரூம்னே. இந்த பக்கம் போடா. மணி போமா. லேடிஸ் பாத்ரூம்ல போறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. காலையில இருந்து அவ்வளவு போன். அண்ணாச்சியோட கண்ணு மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. எங்க அப்பனை இங்க சுட்டுக்க கூடாது, இங்க சுட்டுக்கணும். என்ன மனுஷன் இருந்தாரு? தொகுதிக்கு ஒரு புள்ளைய பெற்று வச்சிருக்கான். விட்டா எல்லா தொகுதியிலையும் அவன் புள்ளைய நிக்க வச்சிருவான் போல. நல்ல வேலை நாமளே போட்டோம். இல்ல எத்தனை மனைவி எத்தனை பிள்ளைங்கன்னு அறிக்கையே விட்டுருப்பான். அமௌண்ட்லாம் கரெக்டாக வந்துச்சுல. அண்ணாச்சி கிட்ட பேசிட்டேன். இந்த தடவை அவர் நிற்கிறாராம், அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலாம். தலைவர் வந்துட்டார். தலைவர் வந்துட்டாரா? ம். ஏய் எங்கடா போன? ஏய் வாடி. வாடி பாத்தியா? ஏய் குடுத்துறீங்களா? என்னடா ஆச்சு? டேய் அவன் பையனே அவங்க அப்பனை கொன்றுக்கான்டா. அது அப்புறம் உனக்கு தெரியும். டேய் பாத்ரூம் போகும்போது கேட்டேன்டா. என்னடா உனக்கு போறப்ப ஒரு பிரச்சனையோட வர. வண்டி ஏறா. நீ முதல்ல வாடி. நல்ல வேலை நம்ம மட்டும் அவன்கிட்ட போய் சொல்லியிருந்தோம். காட்ஃபாதர் கையிலேயே கல்தாதான். தம்பி நல்லது செய்யறது ஈஸி ஆயிட்டா இந்த உலகத்துல கெட்டவங்களே இருக்க மாட்டாங்க. நல்லது செய்யறது மட்டும்தான் இந்த உலகத்திலே ப்ராஃபிட் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட். அதனாலதான் அதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தான் நல்லவங்களா சேர்ந்து புண்ணியோன்னு பேர் வச்சுட்டு திரியிறானுங்க. அப்பவாவது யாராவது செய்வாங்கன்னு தான். மச்சி ரோட்ல யாராவது விழுந்துட்டாங்கன்னா நாமே உடனே ஓடி போய் தூக்குறோம். நாளைக்கு நம்ம விழுந்துட்டா நம்மளை யாராவது தூக்க மாட்டாங்களான்னு தான். இந்த உலகத்துல எதுவுமே பொதுநலம் கிடையாது, எல்லாமே சுயநலம் தான். இப்போ ஏன் நம்ம இந்த குலகாரனை காட்டி கொடுக்க துடிக்கிறோம்? நாளைக்கு நம்மளை யாராவது கொண்டுட்டானுங்கன்னா நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு தான். ப்ரூஸ்லி நல்லது செய்றோங்கிறது. ஏம்மா தயவு செஞ்சு பேசாதீங்க. நேரா வண்டியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுங்க. நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு கூட ஒத்துக்கிறேன். ஆனா பஞ்ச் ஒட்டி பேசாதீங்க ப்ளீஸ். இப்போ என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. இதா பிரஸ் கிட்ட போலாமா? பிரஸ் கிட்ட போலாம். பட் நமக்கு யாரையும் தெரியாதே. தெரியாதவங்க கிட்ட போய் சொன்னா கண்டிப்பா மாட்டிப்போம். தெரிஞ்சவங்க இருந்தா மூவ் பண்ணலாம். ஏய் டைம் என்ன? 12:10.
ஹாய் அங்கிள், ஹவ் ஆர் யூ? நான் சுப்ரஜித் டாக்டர் பேசுறேன். ஞாபகம் இருக்கா? இப்போ உங்களை மீட் பண்ண முடியுமா? நான் ஒரு கேஸ் விஷயமா வெளியூருக்கு வந்திருக்கேன். ஓ நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாமா? ஓகே அங்கிள், நான் வரேன். தேங்க் யூ. மனுஷனா நடந்துங்க சார் ப்ளீஸ். நேத்து போட்ட ப்ளவுஸ் தான் நல்லா இருந்துச்சு. இல்லடா இதான்டா சூப்பரா டேய் இருக்கு. டேய், நாளை காலையில 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போகணும். ஏன்? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவரை மீட் பண்றதுக்கு. and he's a lawyer. don't be late. okay bye. மச்சான் டேய் இங்க கோர்ட்டுக்குள்ள ஒருத்தன் செம்ம சிரிப்பு காமிச்சிட்டு இருக்கான்டா. கோர்ட்ல சிரிப்பு காட்டுறாங்க. ஒண்ணு நம்ம லேடி நம்பர் புறம்பு. அப்பா இங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆர்டர் ஆர்டர். As you see him here, he is not an innocent person. He is a cold-blooded murderer. இவன் ஒரு சைக்கோ. கோவம் வந்தாலே கொலை பண்ணிடுவான். காசுக்காக கொலை பண்ணுவான், அரசியல் ஆதாயத்துக்காக கொலை பண்ணுவான், பிசினஸ்க்காக கொலை பண்ணுவான். கடுமையான தண்டனை வழங்கும்படி ஜெயில போடணும் சார். பின்றாரு. இவர்தான் உங்க அங்கிள். அப்புறம் ஆர்டர் ஆர்டர். He sounds funny. My lord, என்னோட கட்சிக்காரர் கோவம் வந்தா கொலையெல்லாம் பண்ண மாட்டார். நன்னா சாப்பிடுவார். லோகத்துல கோவம் வந்தா சில பேர் கத்துவா, சில பேர் அழுவா. ஆனா கோடியில ஒருத்தர் தான் நன்னா சாப்பிடுவார். அவங்கள தான் எமோஷனல் ஈட்டர்னு சொல்லுவோம். ஸோ he is an emotional eater. அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் இது. எமோஷனல் ஈட்டரை பத்தி மிஸ்டர் பிள்ளைய கூகுள் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா என் பேபியாண்ட சொல்லி ஒரு லிங்க் அனுப்ப சொல்றேன், பார்த்து சொல்லுங்க. டேய், என்னடா வெளிய வந்துட்டீங்க? அப்புறம் அவள்கிட்டயே போய் சொல்ல சொல்றியா? நான் வரல. அதுக்கு ஏண்டி அவன் கெட்டவன் தெரிஞ்சு அவனுக்கு சப்போர்ட் பண்றான். அப்புறம் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்? டேய், உங்க வேலையா அதான்டா. சும்மா சொல்லி பாப்போம்டா. சாட்சிகளை வைத்து பார்க்கும்போது இவர் நிரபராதி என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அதெல்லாம் வேலைக்கு. ஏய் வேணாண்டி, நான் சொன்னா கேள்றி. நான் பாத்துக்கிறேன் காட்ஃபாதர். நீங்க போட்ட பொருள ஜட்ஜே டென்ஷன் ஆயிட்டாரே. என்ன சார்? காட்ஃபாதர் சும்மா அவ்வளவுதான். சும்மாவா? காட்ஃபாதர் சும்மா அவ்வளவுதான். இந்த மியூசிக் வாக்கப்பட்டு நான் பண்ற பாடுறேன். இப்போ நீ வர போறியா இல்லையா? நாளா வரல, நீ வேணா போ. சரி போடா. என்னடா போனே போய்டா. அங்கிள் அங்கிள் எச்சிபா. அங்கிள் ஏய் வாமா. சும்மா அவ்வளவுதான். சும்மாவா? Thanks. அப்பாலாம் எப்படி நன்னா இருக்காரா? ஃபைன் அங்கிள். ஒரு கேஸ் விஷயமா. ஒண்ணு இல்ல அங்கிள், அவளுக்கு டைவர்ஸ் வேணுமா? ஓ இல்ல ஃப்ரெண்டுக்கு டைவர்ஸ் வேணுமா? ஓ சும்மா வர. அங்கிள் ஒரு கேஸ் விஷயமா, ஃப்ரெண்ட் விஷயமா. இது செஞ்சு வாடி. அங்கிள் நான் உங்களை அப்பா. அந்த ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு. டேய் வாடா. என்னாச்சு இவாளுக்கு? இங்க பாரு, இவ்வளவு பெரிய கோர்ட்ல இத்தனை போலீஸ் முன்னாடி சாதாரணமா ஒரு துப்பாக்கியை வச்சு டிஷும்னு சொல்றான். அவங்க கிட்ட போய் அவன் ஒரு கொலைகாரன், அவன் வச்சிருக்கிறது ஒரிஜினல் துப்பாக்கி தான் அப்படின்னு சொன்னா நம்மள தாண்டி சுடுவாங்க. நீ மூடிட்டு எல்லாம் எனக்கு தெரியும். ஆமால, இவ்ளோ பெரிய கோர்ட்ல இவ்ளோ போலீஸ்க்கு நடுவுல ஜோக்கர் மாதிரி சுத்திட்டு இருக்கான்ல இவன. என்னடா ஏய் போட்டோ எடுக்க கூடாதுடி. இங்க பாருடா நம்ம லாயரா. காட்ஃபாதர் நம்ம லாயர் தான் இப்ப ஜட்ஜ் ஆயிட்டாப்ல. அண்ணா எதையா பண்ண? காட்ஃபாதர் லூசா யானி. டேய் எழுத மாட்டே வேகமா எழுது. இனிமேல் நம்மளால முடியாதுப்பா, சத்தியமா முடியாது. என் இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க. இப்பவே இந்த கேமரா எங்க தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். என்னடா மினிஸ்டர் கொண்டிருக்கானுங்க, கோர்ட்ல ஒரு கொலை நடக்குது, அதோட எவிடன்ஸ் நம்ம கையில இருக்கு. இதெல்லாம் இருந்தும் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களுக்கு பயந்து ஓட சொல்றியா? அதுவும் ஒரு கொலை இல்ல, 2 கொலை. அவனை பிடிச்சு வாய் மூடுறி. விட்டா பேசிட்டே இருக்க. சரி பேசல, கமிஷனர் ஆபீஸ்க்கு போலாம். அத்தா நீ சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஆம்பளையா இருக்கிறத விட உயிரோட இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் கிளம்புறேன். டேய் அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் பேண்ட் ஷர்ட்? ஏன் Dress சைஸ் பத்துமா? வேணா தர போட்டுக்கிறியா? டேய் டேய் சாவடிச்சிரும். என்னடா என்னடா கூப்பிடுறா அவளை. போடா.
சாரி டி. ஏய் இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்ற? சாரி. கமிஷனர் கிட்ட போலாம். ஐயோ கமிஷனரா? போலீஸ்னாலே பயப்படுவேன், கமிஷனர்னு வேற சொல்றா. சரி நேரடியா போவானா, வேற ஏதாவது வழி இருக்கா? ஏய் அப்ப சுச்சித்ரா கண்டுலாமா? சூப்பர். ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம யாரும் கண்டுபிடிச்சிருவானுங்க. அப்புறம் என்கொயரி அது இது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இப்போ வேற என்ன பண்றது? பேசாம கொரியர் பண்றோமா? அதுவும் மிஸ் ஆயிடுச்சுனா பிரச்சனை ஆயிடும்ல. கொரியர்கார மாதிரி நேர்லயே போய் கொடுத்துடலாமா? செம்ம ஐடியா. யார் போய் கொரியர் கொடுப்பா? நீதா? நானா? நீதான் கொஞ்சம் கொரியர் பாய் மாதிரி அழகா இருக்க. டேய் டேய் டேய், போலீஸ்னாலே நான் பயப்படுவேன், கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள எப்படிடா போக முடியும்? டேய் கமிஷனர் ஆஃபீஸர் எல்லாம் கலர் ட்ரெஸ் ஆண்டா போட்டுப்பாங்க. வாடா. ஏய் அவனை சமாளி. மெயில் செக் பண்ணனும். எடுத்துக்கோமா. சார் என்ன சார் இலச்சிட்டீங்க? என்ன போறோம்? அம்ஸ் பத்தா தெரியல. எடுத்தாச்சு வா போலாம். நம்ம கொரியர் ட்ரெஸ் தானே வாங்க வந்தோம். இங்க என்ன பண்றோம்? அவன் இங்கிட்டு தான் வருவான். அது எப்படி உனக்கு தெரியும்? நமக்கு வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனையோ அப்போ ஒருத்தன் வருவான். கொரியர் ட்ரெஸ்ஸோட வருவானா? வித் கேப்போட வருவான். போடா. என்னடா? போடா போடா. இந்த ஏமாத்திட்டானே. போனா இவன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நான் தான். டேய் என்னடா அது? நம்ம காலையில அடிச்சோம்ல கொரியர்காரன். ஆமா. அவன் ஆளுங்களோட வந்திருக்கான். அங்க பாரு. உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்களா? நான் தான் மாறு வயசுல இருக்கேன்ல. சரக்கு சொல்றா. டேய் சாருக்கு பீர் கொடு. சார் என் குண்டா கட்டையா கேவலமாக ஒருத்தன் டெய்லி குடிப்பானவன், அவனை பார்த்தீங்களா? சாரி சார், அவரை பற்றி எனக்கு தெரியாது. டோன்ட் டிஸ்டர்ப். நீங்கள் யார் புதுசாக இருக்கீங்க? சார் நானும் என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜானை தான் தேடிட்டு இருக்கேன். இவர் தான் அவர். 2 நாள் கல்யாணம் காணாம போயிட்டாரு. கண்டுபிடிச்சா சொல்றீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் எங்கே பார்த்தாலும் நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட் எங்கே பார்த்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? சூப்பர் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் உங்கள் தாடியில் மிச்சர் இருக்கு. இல்லை சார், அதை நான் ஒன்று சார் நானே எடுத்து விட்றேன். ஆள்கள் உள்ள போனாவே ஆக்ஷன் ஹீரோவா மாறிடுறாங்க. தாரு தகரட்டப்பா சுமார் முஞ்சி குமாரே, குறுக்க பேசிடாத கொஞ்ச நேரம் சுமாரே. சுமனா சீன போட்டு எங்க கிட்ட கட்டாத, நாங்களே கருப்புக்குள்ளா பழைய பட்டம் ஒட்டாத. பச்சை புள்ள என்ன இப்போ பாஷாவதான் ஆக்கி புட்டா கொய்யால. அட்டு மலா இருந்த என்ன கெட்டப்பெல்லாம் மாத்தி விட்டு இட்டு ஆக்கி புட்டால. எனக்கோட சீனா போடும் கானா பாடுண்டா, என் கானா உள்ள கருத்த கேளு நல்ல பாடண்டா. காமட்டு கமண்டு கட்டா கையா உண்டாத, என் கச்சா முச்சா எச்சா துட்டி வாய உண்டாத. சுத்தல கரல கட்ட கண்ணாலேயே உருள விட்டேன், கத்தாட்டி போல நானும் பில்டப் இல்ல பெறல விட்டேன். மெய்யாலுமே கேளு மச்சான், மஜா சீனு ஆளு மச்சான். சின்னதுல டானு மச்சான், நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் மச்சான். பட்ட கத்தி பொக்கா கத்தி ஜிகிடி கத்திடா, நான் சானா பட்டம் பிடிக்காத ஷார்ப்பு கத்திடா. தடியே எடுக்காத தண்டல காரண்டா, நாம் தட்டே தொட்டு பார்க்காத டெண்டுல்கர்டா. தாரு தகரட்டப்பா சுமார் முஞ்சி குமாரே, குறுக்க பேசிடாத கொஞ்ச நேரம் சுமாரே. சுமனா சீன போட்டு எங்க கிட்ட கட்டாத, நாங்களே கருப்புக்குள்ளா பழைய பட்டம் ஒட்டாத. பச்சை புள்ள என்ன இப்போ பாஷாவதான் ஆக்கி புட்டா கொய்யால. அட்டு மலா இருந்த என்ன கெட்டப்பெல்லாம் மாத்தி விட்டு இட்டு ஆக்கி புட்டா.
நான் பாசாவும் இல்ல நான் ஆண்டனி நான் ப்ரூஸ்லிடா வினீத் இல்ல குணால் இல்ல நான் அப்பாஸ்ரா. அதுக்கு நீ போடி 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 போ போ ஏய் என் மச்சான் ஆடிட்டு இருக்கான். நிறுத்துறா வண்டிய நிறுத்தே. அது ஆம்புலன்ஸ் சரியா? வா 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 குடியாரீங்களா? அது போலீஸ்டா. போலீஸா? போலீஸ் போலீஸ் மச்சான் போலீஸ்ரா. போய்ச்சா பாரு. நீ பயப்படாத மச்சி, நம்ம ஒளிஞ்சிருக்க, நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர்ரா சூப்பர்ரா. கமிஷனர்டா கமிஷனரா? ஏய் இரு கமிஷனர் சார். கமிஷனர் சார் ஒரு சார் ஸ்டாப் சார். எங்கடா போற? இது வரைக்கும் அவன் கொலை பண்ணி தான போட்டோ எடுத்துறோம். இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்றது போட்டோ எடுக்கறோம். ப்ரூஸ்லி. சரி இரு நானும் வரேன். போயிட்டு வரேன். ஹாய் நீ ஏடி போற? அதுங்களே எப்படியாவது ரூம் விட்டு போறேன். வாடி. ஏய் ஏய் வாடி ஓடிடலாம். எங்க போற? கோர்ட்டில் ஜட்ஜை சொல்கிறது, வீட்டில் மினிஸ்டர் சொல்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு உன்னைய ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருக்கேன், முதல்ல அவனை நீ சுடு. நான் தான் சுடவே இல்லையா ஃபாதர், இன்னொரு தடவை இது மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நானே சுட வேண்டியிருக்கும். டேய் காசி பார்த்துக்கடா. நம்ம மாட்டிக்கிட்டோம். ஆமா நம்ம மாட்டிக்கிட்டோம். நம்மள கொன்றுவாங்க. ஆமா நம்மள கொன்றுவாங்க. நம்ம தப்பிக்கணும். ஆமா ஆமா நம்ம தப்பிக்கணும். என்ன நடந்துச்சு? என்னாச்சு காட் ஃபாதர்? ரெஸ்ட் ரூம் போணும். எடுத்தது பையன் இல்ல, ஒரு பொண்ணு. 2 நாள் இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். வெளியூர் போயிடலாமா? ஏய் வெளியூர் நான் எங்கடி போறது? பாண்டிச்சேரி போயிடலாமா? அங்க என் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு. அப்ப இப்பவே கிளம்புறமா? இன்னைக்கு போக முடியாது. நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்கும். போலீஸ் கிட்ட மாட்டுவோம். சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. நாங்க தானே சரக்கு அடிச்சிருக்கோம், நீ ஓட்டலாம்ல. இல்லடா சந்தோஷத்துல நானும் 2 பெக் விட்டேன். அடி பாவி, இதுக்கு தான் பாண்டிச்சேரி குட்டியா நீ? இன்னொன்னு ஹாஸ்டல்ல இருந்து அப்படியே நினைச்ச நேரத்துக்கெல்லாம் பொட்டியை தூக்கிட்டு கிளம்ப முடியாது. நாளைக்கு வார்டன் கிட்ட 2 நாள் லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க ஹாஸ்டல் பக்கத்துல இருக்கிற தெருமனைக்கு வந்துருங்க. எல்லாரும் அங்கிருந்து போயிடலாம். அங்கிள் கொலிகிட்ட பேசுங்க அங்கிள். ஆமாம் அங்கிள், இங்கே தான் அங்கிள் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் ஹெட் அங்கிள். அங்கிள் அங்கிள் எச்சிபா அங்கிள் எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சுப்ரஜித் டாக்டர். போடுறா போனலாம் இருக்கு. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். என்னம்மா கோர்ட்டுக்கு வந்த? எதுவுமே சொல்ல, என்ன பிரச்சனை? இல்ல அங்கிள், ஒரு கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். இப்போ எங்க இருக்க? ஹாஸ்டல்ல இருக்கேன் அங்கிள். இப்போ மீட் பண்ணலாமா? இல்ல அங்கிள், நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்டோட பாண்டிச்சேரி போறேன். நாளைக்கு வெயிட் பண்றோம் சொன்னல. காந்தி தெருவா நீர் தெருவா? காந்தி தெரு. காந்தி தெருடி. ஹலோ அங்கிள், வேணும்னா நானே திரும்ப உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகேம்மா. நாளைக்கு காலைல பாண்டிச்சேரி எஸ்கேப் ஆகிறாங்களாம். அவளுக்காக அவள் பாய் ஃப்ரெண்டு காந்தி தெருவில் வெயிட் பண்ணுறானா. இப்போ என்ன பண்ணுறது? தூக்கிடு. ஏய் காந்தி தெரு என்னடா சொன்னா? ஆமா டேய் அட்டு எழுத்து போறா. டேய் மச்சான், ஒரு பொண்ணை கடத்துறானுங்கடா. என்னடா சொல்ற? டேய் திரும்பாதடா. ஏய் என்னடா நடக்குது? டேய் திரும்பாதடா பரதேசி. ஏய் அமையா இருக்கேனப்பா. வாயை மூடு. கிட்ட வருதுடா. நேரா போய் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணி ரைட் எடுத்துட்டு போனோனே.
ஏய் கேட்டுது வாடா. கேட்டா தெரியாது சொல்ல வேண்டியதாண்டா. எனக்கு தெரியும்டா. மச்சி இந்த தடவை எனக்கு ஒண்ணுக்கு வர மாதிரி இருக்குடா. எனக்கும் தான்டா. பேபி கேமரா எங்க? எந்த கேமரா? ஏய் இவரை போட்டோ எடுத்தீங்களா? அந்த கேமரா எங்கடி? ஏய் நான் அவன போட்டோலாம் எடுக்கல. கேமரா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. போடா. ஏய் சொல்றீங்களா இல்ல ஆஸ்ட் எடுத்து மூஞ்சில அடிக்கவா? ஐயோ எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. கேமரா இவ பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கு. பாய் ஃப்ரெண்டா? ஏய் ஏன்டி சொன்ன? ஏய் என்ன விளையாடுறீங்களா? பாய் ஃப்ரெண்டாமா? ஏய். ஆஸ்ட் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் போடு. ஹலோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எங்கடி இருக்க? தம்பி உன் ஆளை கடத்தி வச்சிருக்கோம். சீ, மிமிக்ரி எல்லாம் பண்ணாத. எங்க இருக்க சொல்லு. தம்பி உண்மையிலே உன் ஆளை கடத்தி வச்சிருக்கோம். ஆமாண்டா, என்ன கடத்தி வச்சிருக்காங்கப்பா. எப்படியாவது வந்து என்ன காப்பாத்துப்பா. அதுக்கு எதுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ண? நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா. உனக்கு ஃபோன் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? உங்க அப்பனுக்கு பண்றி. எனக்கு ஃபோன் பண்ணி என்னை மாட்டி விடலான்னு பாக்குறியா? சின்ன பிரச்சனைக்கு என்ன கழட்டி விட்டல. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆமா ஆமா, எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏய் ஒரு நிமிஷம். உன்ன லவ் பண்றப்ப தானே என்ன கடத்துனாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன காப்பாத்திட்டு போ, அதுக்கப்புறம் வேணா பிரேக்கப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னால முடியாது. நம்ம லவ் இப்பவே பிரேக்கப் ஆயிடுச்சு. நீ மூட்டு போனவே. தூ சீ போர்க்கி. என்னடா ஆச்சு? அது இல்ல மச்சான், ஏன் ஆளையும் ஓளைய கடத்திட்டாங்களாண்டா. அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி நம்மளே மாட்டி விடலான்னு பாக்குறாடா. எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. அட பாவி, அப்ப ஏன் இந்த கடத்தி போய் போன குறா? அறிவு கட்டமே. ப்ரூஸ்லி. ஹலோ ஹலோ இல்ல சார், நான் ப்ரூஸ்லி ஃப்ரெண்ட் அப்பாஸ் பேசுறேன் சார். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பொண்ணை கடத்திருக்கீங்க சார். அதுல ஒண்ணு எந்த சார். தயவு செய்து அவளை எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்னால அவளை விட்டு வேற யாரும் லவ் பண்ண மாட்டாங்க சார். உங்களுக்கு எங்க வரணும் என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். எல்லாமே பண்ணிடுவோம் சார். உன் ஃப்ரெண்ட் இருக்க கேமரா. ஐயோ அந்த இளவெடுத்த கேமரா இங்கதான் சார் இருக்கு. உங்களுக்கு எங்க வரணும் எப்போ சொல்லுங்க சார். உடனே கொண்டு வந்து தந்துடுறேன் சார். அப்புறமா ஃபோன் பண்றேன். இப்ப வை. ஏண்டா நீங்க ஹீரோ ஹீரோனா இருக்கு எங்களை காமெடி நடக்க பாக்குறீங்களா? என் ஆளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடும்டா. என்ன வேணா சொல்லு மச்சான், போலீஸ் நோண்டி சொல்லாதடா. எனக்கு மாத்திரம் யாழ் மேல லவ் இல்லாமல. யாழ் ஃபோன் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு மச்சான். அதனால என்ன பேச தெரியாம உளறிட்டேன்டா. நீ ஒண்ணு கவலைப்படாத மச்சான். உன் ஆளு என் ஆளு சேர்த்து நானே காப்பாத்துறேன். நீ ஒட்டு புடுங்க வேணாம். கேமரா கூட மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்கடா கேமரா? ஐயோ போடா. எங்கடா வச்சு தொலைச்சீங்க? கேமரா எங்கடா? கேமராவா? கேமரா எல்லா பிரச்சனையும் நாளதான். நல்லா போயிட்டு இருந்த என் வாழ்க்கைய நாசம் பண்ணதும் நீதான். என் வாழ்க்கையில வந்த சனிய அவனை தூக்கி போட்டுதான் மறுவேலை. சாவடி. எவ்வளோ பெரிய கூவம். இதுல நான் எங்கடா போய் கேமரா தேடுவேன்? ஐயோ இவனுக்கு வேற ஃபோன் பண்ணிட்டானுங்களே. ஹலோ கேமரா சார் என் பேட்டரி சுவிட்ச் ஆஃப். கூப்பிடுறேன் சார். ஹலோ ஏய் இவனுக்கு வேற கூப்பிட்டானுங்கடா. இப்போ என்னடா பண்றது? பேசாம போலீஸ்ல போயிடலாமா? போலீஸ்ட்டு போவியா? கம்முனுடா. கமிஷனரே அவங்க ஆளு மச்சான். எந்த போலீஸ்ட்டு போனாலும் வேலைக்கு ஆகாதுடா. அப்ப என்னடா பண்றது? தெரியலடா. ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத மச்சான். உன் ஆளை நான் காப்பாத்துறேன். ஒருத்த நேரங்கால தெரியாம காமெடி பண்ணிட்டு. மச்சி பேசாம ரவுடி கிட்ட போயிடலாமா? ரவுடியா? ரவுடிங்களுக்கு தாண்டா ரவுடிகள் நல்லா தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. மச்சி ரவுடிங்களுக்கு தான் மற்ற ரவுடிகளை தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்கு. நமக்கு நடந்தது போய் அவங்கள பார்த்து சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தான் ரவுடியே தெரியாதே. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பட் ஒரே ஒரு ஐடியா இருக்கு. எங்கள் சித்தப்பா பெரிய டான். அவரை போய் பார்த்து நம்ம நடந்தது சொன்னோன்னா நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். சித்தப்பாங்கிற டானுங்கிற இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சத்தியமா எங்கள் சித்தப்பா டான்ரா. எந்த ஏரியாடா? ராயபுரம். ராயபுரம் ராயபுரம் கிளம்புறோம். மச்சி நீ நம்ம வண்டியில ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொன்னல, டிக் டிக். அது கேக்குதுடா. ஆமாடா, அது கார்பரேட்டர் சாக்கப்ஸ்ல இருந்து வர இன்ஜின் ப்ராப்ளம்டா. அப்படின்னா இப்போ நீ ஒரு பள்ளத்துல விட இப்ப கேட்கல. டேய் கேக்குதுடா. கேக்குதா? எங்க வண்டி ஒரு நிமிஷம் ஓரமா நிப்பாட்டு. கேட்காது. இப்ப கேக்குதா மச்சி? டேய் கேக்குதுடா. இப்ப கேக்குதா மச்சி? டேய் மச்சான் மச்சான் நிறுத்துடா நிறுத்துடா. வாடா வாடா வாடா.
சார் எனக்கு தெரியுமே. டேய் திரும்பி கேக்குதுடா. என்னடா டேய் நின்றுச்சுடா. அப்படியே வாடா 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 வாடா. டேய் பொறுமையா இருங்கடா. எப்படி நல்லா பெரிய இன்ஜினியர் மச்சி. பென்ஸ் பிடபிள்யூஎம்லாம் நமக்கு சர்வ சாதாரணம். செம்ம மச்சானி, வேற லெவல்டா. மச்சி எங்க சித்தப்பாக்கு எதிர்த்து பேசினா பிடிக்காது, சத்தமா பேசினா பிடிக்காது, இங்கிலீஷ் பேசினா பிடிக்காது. மொத்தத்துல எங்க சித்தப்பாக்கு பேசினாவே பிடிக்காது. அப்புறம் எப்படிடா? அப்படித்தான் அவர்கிட்ட எல்லாமே அப்படித்தான். பேச்சை மட்டும் அவர்கிட்ட குறைச்சுக்கிட்டோம். சூப்பர். நம்ம லோகோ தயவு செஞ்சு கமிஷன் பொண்ணு 2 பேர் கரும்பு காட்டு எடுத்து வச்சிருக்கான் தல. நம்ம பிரபா அங்கதான் இருக்கிறா. பிரபா வீட்டுல இருக்கிற காசு எடுத்து உத்தரவிட்டு எத்தனை சொல்லிக்கான் தல. குருவி அங்கதான் போயிருக்கான் தல. டேய் இது சத்யாக்கு தெரியுமாடா? தெரியும் தல. சத்யா குழந்தைகளை பாத்துக்கோ, ஆனா கிருபா தான் செத்துருவான்டா. என்னத்தல சொல்றா? கிருபா செத்துருவானா? அநியாயமா குருவியும் செத்துருவான்டா. குருவி செத்துருவானா? கிருபா செத்துறானா? பரவாயில்ல தல. குருவி யாத்தல சாவணும். ஐயோ குருவி. ஐயோ மச்சி நீ பயப்படாத. என்ன மச்சான் நடந்தது சொன்னா பரவாயில்ல, இவர் நடக்க போறது சொல்றாரு. நான் தான் சொல்றேன்டா, சித்தப்பா தான்டா ஸ்கெட்சே போட்டு கொடுத்தாரு. வா. காப்பருக்கு சித்தப்பா. வாடா. நான் ஒரு பொண்ணு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சித்தப்பா. என்னது? பொண்ணை லவ் பண்றியா? ஆமா சித்தப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சித்தப்பா. அவளை எவ்வளோ ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டா சித்தப்பா. உர்ரா. நம்ம அக்கா பக்கம் டேய், அஞ்சலியை கல்யாணம் சரி, உர்ரா. பண்ணி வாங்கிறா சித்தப்பா. அடுத்த ஜென்மத்தில் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சித்தப்பா. இந்த ஜென்மத்தில் எனக்கு வர வேணும். எப்படியாவது காப்பாத்து சித்தப்பா. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. எனக்கு தெரியும் சித்தப்பா, நீ மிகப்பெரிய ரவுடி. இந்த மாதிரி சில்லற மேட்டர்லாம் டீல் பண்ண மாட்டேன்னு தெரியும் சித்தப்பா. எப்படியாவது காப்பாத்தி கொடு சித்தப்பா. எனக்கு உன்னை விட்டா யாரு நிச்சயமா காப்பாத்துறேன்டா. இல்ல நீ சத்தியம் பண்ணாதான் நான் எந்திரிப்பேன் டேய் சித்தப்பா. சத்தியமா காப்பாத்துறேன்டா. இல்ல நீ அம்மா சத்தியம் பண்ணாதான் நான் எந்திரிப்பேன் சித்தப்பா. டேய் உங்க அம்மா அப்பா எல்லாரும் பண்ண அவன் எந்திரா. மச்சான் கூல் டவுன். இதுக்கெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி அழக்கூடாது. சித்தப்பா யாரு அவன்? தெரியாது சித்தப்பா. எந்த ஏரியா? அது தெரியாது சித்தப்பா. அப்புறம் எப்படிடா கரெக்ட்டா தெரியும் உங்களுக்கு? ஃபோன் பண்ணாங்க சித்தப்பா. டேய் ஏண்டா? யாரு அவன்? ப்ரூஸ்லி. ப்ரூ? ஹாய். என் ஃப்ரெண்ட் சித்தப்பா. இவன் ஆளையும் தான் கடத்திட்டானுங்க. ஃபோன் பண்றா. எதுக்கு? டேய் டேய் அப்பதான் அவன் எந்த ஏரியான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். எப்படி? டேய் என்னடா இப்படி பேசுற? உயிரோட இங்கிருந்து வெளியே போக முடியாதுடா. டேய் ஹலோ, நாங்க உன் பிகரை கட்டிட்டு இருக்கிறோம். ஏய் மெர்த்தலாகாத. உன் பிகருக்கு ஒன்னே ஆகாது. எதுனா அவளுக்கு கொடுக்க நினைச்சா உன் பிகரை பல்ப் போட்டுருவா. நான் கேட்கற தொட்ட ஸ்பாட்ல கொடுத்துட்டு உன் பிகரை இட்டிட்டு போயினேரு. இது நார்த் மெட்ராஸ். ஹலோ, நாங்க உன் ஆளை தூக்கிட்டு இருக்கிறோம். பயப்படாத, உன் ஆளுக்கு ஒன்னாகாது. காமெட கொடுத்துட்டு கூட்டு போயிட்டாரு. புரியுதா? இது நார்மல் மெட்ராஸ். சூப்பர் சித்தப்பா. பேசாம இருறோம். போன போறோம். இங்க எந்த பாம்புங்கடா? மாசின்ட இருக்கு. என்னது மாசிட்டு தேர்றா? இல்ல மாசின்ட கொடுத்தேன், இப்ப அது எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ இங்க நான் எங்க வச்சாங்க. நான் காசினா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது என்னன்னு சொல்ற முதல்ல. ஹலோ ஹலோ வில்லன் சார், ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. எங்க சித்தப்பாக்கு உங்க வாய்ஸ் கேட்கணுமா? போடா. வில்லன் சார் இது ஏதோ பயத்துல உளறற சார். நீங்க தப்பா எடுத்துறாங்க. கேமரா எங்க கொடுத்து சொல்லுங்க, நான் வந்து கொடுத்துறேன் சார். என்ன தம்பி, உங்க சித்தப்பா நான் போலீஸாண்ணா? இல்ல சார். எந்த போலீஸ்னாலே என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உங்ககிட்ட 80 செகண்டுக்கு மேல நான் பேசினாதான் என் நம்பரையே ட்ரேஸ் பண்ண முடியும், தெரியுமா? ஐயோ அப்பலாம் எதுவுமே இல்ல வில்லன் சார். இவன் சும்மா ஜாலி பேசுறேன் சார். காட்ஃபாதர் ஒரு நிமிஷம். பிரியாணி கேட்டீங்க? ஒண்ணா ரெண்டா? பிரியாணியா? ரெண்டு. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. ஏய் சொல்லுங்க காட்ஃபாதர். மதுரை பாண்டியன். இன்னும் 80 செகண்ட் முடியல. இல்ல சார். இன்னும் 2 நாளைக்கு நீ என்னை கான்டாக்டே பண்ண முடியாது. போனவை. வில்லன். டேய் நாடு சித்தப்பா. சித்தப்பா. டேய் ஒண்ணாடா. சித்தப்பா. என்னாச்சு சித்தப்பா? அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுப்பா. சூப்பர் சித்தப்பா. சம்மல வேர்ல்ட் லெவல்ல லிங்க் இருக்குனே. ஆனா இப்போ அவன் எனக்கு எனிமிப்பா. யோ கரெக்ட்டா சொல்லுங்க. எனிமியா ஃப்ரெண்டாயா? கரெக்ட்டா சொல்லியா? அது ஒரு பெரிய பிளாஷ்பேக்பா. உள்ள வாங்க பேசலாம். ஓட்ட பண்ணி சூப்பரா சித்தப்பா. எங்க வாங்குனீங்க? ஆடி ஆஃபர்பா. அவன் தம்பியா இந்த வீட்டுக்குள்ள வரதா இருந்தா வா. இல்ல அவன் ஒருத்தனை என் புள்ளையா நினைச்சுப்பே. நீ அப்படியே போயிடு.
சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே தெரியும். நீங்க யார் பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்க சொல்லுங்க மெமோரிஸ் பாய் பாய் அடி நான் ஹீரோவாக போறேன் அட்டா ஆத்தா நான் வில்லனாக போறேன் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அட டார்லிங் பாபா நான் எம்ஜிஆராக போறேன் பாட்டி நான் நம்பியாராக போறேன் இப்படிதான் 2 பேரும் மஞ்ச பை தூக்கிக்கிட்டு லாரி ஏறி மெட்ராஸுக்கு வந்தோம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை. எனக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்கலப்பா. ஆனா அவனுக்கு எத்தனை வருஷம் கனவுடா சுத்து குலசாமியே மண்ணா தொட்டு கும்பிட்டு இருக்கான். நில்லு. யார் நீ? அண்ணே ஸ்டீவன் ஸ்பில்குமார் தானே வர யார் அது? தெரியாதா? இப்போ விடுதலை விடுதல் படம் கூட சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கேன். அந்த படம் என்ன அடுத்து ஐயோ போயிடுச்சு படம் எடுக்க போறாரு. அந்த நேரத்துல ஐயோ இல்ல கொய்யோ இல்ல முதல்ல போ. நீங்க உள்ள உள்ளனா ஐயோ எனக்கு சான்ஸ் போயிடும். உனக்கு சான்ஸே கிடையாது போ. ஐயோ போயிடுச்சு. என்னை தள்ளி விட்டேலடா. இந்த உருண்டை எனக்காக ஒரு நாள் சுத்தும்டா. அப்ப பாக்குறேன்டா. பாப்பம்டா பாடுறா நீ நில்றா. எவ்வளவு ஆசையா வந்த என்னை வேணா அடிச்சு பத்தி விடுறீங்க. ஒரு நாள் மிகப்பெரிய வில்லன் ஆகி இந்த ஸ்டூடியோல வந்து நடிக்கல. என் பேர் ராம்தாஸ் இல்லடா. அண்ணே ஒரு வரங்காய் போடுகிறேன். வரட்டா வருவா. ஏய் நீ கூட வரியா? எங்கடா வில்லன் அடிக்கவா? வில்லன் ஆவ. எது வில்லனா? வில்லனா ஆகவா? கமான் கமான் கமான். நடிக்கவா? இங்கயா? ஆகவா? அங்கயா? இங்கயா? நடிக்கவா? வில்லனவே ஆகறேன்டா. அவங்க கூட சேர்ந்தா அடியாள் ஆனா, அப்புறம் கொஞ்சம் முன்னேறி ரவுடி ஆனா, கடைசியில ரைட் ஹேண்ட் ஆனா. இப்படிதான் தம்பி அவன் பெரிய டாடா ஆனா. அப்போ நீ ஜிங் ஜாங் ஜாங் ஜிங் ஜிங் ஜாங் ஜாங் ஜிங். யோ ஆட்டோக்காரனா நீ? உன்னை பெரிய டாரு நினைச்சு வந்தோம். உன் சித்தப்பான்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதனையா கரும்பு காடு கமிஷனர் பொண்ணு குருவி செத்துருவான்லாம் சொன்னியா? தம்பி நீங்க அஞ்சாவது படம் பாக்கலையா? அவங்க வீட்டுல கரண்ட் கேட்டா கிளைமாக்ஸ் என்னன்னு கேட்டா வாடா சொல்றேன்னா மிஸ்கின் சூப்பரா பண்ணிருப்பாப்லப்பா. நீங்க பார்த்தது இல்லையா? அப்ப இந்த கத்தி ரத்தம்லாம் சூப் சாப்பிடுங்க. சூப்பா? ஆமாப்பா நல்லா இருக்கும்பா. ஏங்க கத்தி எடுத்து உள்ள வைங்க. ரத்தம் பார்த்து போய் பயந்துற போகுது. ஏய் போயிரு இல்ல உன் வாயை வெட்டிடுவேன். தம்பி தம்பி அப்படியே இது பண்ணாதப்பா. குடும்ப ஆசை என்ன எங்களை கலாய்க்கிறீங்களாடா? இல்லப்பா வேற முச்சி விடுங்க. தம்பி அவன காமெடி ஹீரோவா இருக்கலாம். ஆனா அவன் ஒரிஜினல் வில்லன்பா. யோ உன்னை ரவுடி நினைச்சு வந்தா நீ பெரிய ஜோக்கரா இருக்க. இதுல உனக்கு ஓட்டப்பட்ட பனியன் பூ போட்ட கைலி வர. உன்னை அப்படியே நான் போறேன்பா. டேய் விடுறா. சித்தப்பா சொல்லுப்பா. நீயும் அவனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பிளஸ் மைனஸ் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல நீ அவன் கூட எப்போ அது போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கியா? போட்டி தம்பி அப்படி எந்த சம்பவம் நடக்கலை தம்பி. இல்ல சித்தப்பா ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். யோசி 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 யோசி. என்னத்தை யோசிக்கிறது? சுஜி அம்மாவும் நானும் இங்க தான்ப்பா இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏய் நான் தான்டா கேட்டல. உன் குழந்தையும் பொண்டாட்டி இங்கே தான் இருக்காங்க. அங்க தூசி திரும்ப ஏதாவது அசைஞ்சதுன்னா அறுத்துருவேன். ஏடா கைய முடியே இல்லாத மண்டையை சுரிறான் பார். லைட்டா ட்ரிம் பண்ணிருக்கறப்பா. சித்தப்பா எனக்கு ஒரு ஐடியா. தம்பி எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீதான் ஃபர்ஸ்ட். இல்ல வயசுல நீதான் பெரியவரு. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. சொல்றேன்பா. சின்ன வயசுல 5ஆம் படிக்கிறப்போ. எத்தனாப்பு? 5ஆம்
விடிய விடிய கண்ணு முடிச்சு படிச்சுட்டு காலையில கொஸ்டின் பேப்பரை பார்த்தா எல்லாமே தெரிஞ்ச கேள்வி தான் தம்பி. எனக்கு பிடிச்ச மாலதி டீச்சர் வேற. எனக்கு ஒரே சந்தோஷம்பா. எல்லா கொஸ்டினும் எழுதிலாம் சொல்லிட்டு பேனாவை தேடுற, பேனாவை காணோம். ஐயோ என்னாச்சு? எங்கடா நான் பார்த்தா அவ எடுத்து வச்சிருக்கா. அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு ஒரே கோவம் தம்பி. என்ன பண்றதுனே தெரியல. டீச்சர் ஒரு என்னையே மறைச்சு பாக்குறாங்க. அப்படியே டீப்பா திங்க் பண்ணி பார்த்தேன். அப்படி அவன் பேனை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, என் பேனை கொடுத்தாதான் உன் பேனை தருவானே. கொடுத்துட்டால. சூப்பர் சித்தப்பா. தேங்க்ஸ்ப்பா. டேய் 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 இது ஒரு ஃபிளாஷ்பேக், இதுக்கு ஒரு சூப்பர் வேறயாடா. அம்மா சத்தியமா சொல்லு சூப்பரா இருந்துச்சு. சித்தப்பா அதே பேனா மேட்டர் தான். இப்ப நாம என்ன பண்றோம்னா, என் ஆளை அவன் எப்படி கடத்தி வச்சிருக்கானோ அதே மாதிரி அவன் ஆளை கடத்தி வச்சுக்கிட்டு என் ஆளை விட்டாதான்டா உன் ஆளை விடுவேன்னு சொல்றோம். அவன் கண்டிப்பா விடுறான். இது கடத்துமா? டேய் என்னடா ஒளறிக்கிட்டு இருக்க? இங்க பாரு. ஆனா தம்பி இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்குப்பா. என்ன சித்தப்பா? அவனுக்கு ஆள் யாரும் இல்ல. பொண்டாட்டி இல்ல, பாப்பாட்டி எதுவுமே இல்ல. அப்ப யார் தயா இருக்கா? தம்பி அவனுக்கு வலது கை இடது கை 2 கை இருந்துச்சு. அதுல ஒரு கை வெட்டிட்டாங்க. அப்ப திங்கிறதும் கழுவுறது இதுல தானா? ஆனா நான் கையை சொல்லலப்பா, ஆளை சொன்னேன். அவனுக்கு காசி மாசின 2 பேரு. அவன் போய் டைரக்டா எதுவும் செய்ய மாட்டான். செய்யறதுல இவனுங்க தான். இதுல மாசியை வெட்டிட்டாங்க. இப்ப காசி தான் எல்லாமே. அப்ப நம்ம அந்த காசியை தூக்குறோம். சூப்பர்ப்பா. இதோ வந்துடுறப்பா. டேய் கடத்தல்றா, கப்பு சுலாற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம உயிரே போயிருண்டா அதுல. மச்சான் கடத்தல் ரொம்ப ஈஸி. எப்படா? நேரா போ, பர்மா பசார் 246வது கடை. அங்க ஷேக் தாவூத்னு ஒருத்தன் இருப்பான். யாரு? ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செருப்பு பிஞ்சிரும். அவன் ஒரு சிடி கடைக்காரன். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுடைய ஆக்ஷன் படமா வாங்கிட்டு வா. டேய் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ உட்கார்ந்து படம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றத மட்டும் செய். நான் ரெடிப்பா. போலாமா? என்னையாது? நீங்க தான் கடத்தல்னு சொன்னீங்க. அது ஆக்சிடென்ட் சொல்றதுப்பா. நல்லா இருக்கா? யோ ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாயா. தம்பி பாம்பளா இருக்குப்பா. பிச்சு எரியும்பா. ஏறி அத பிடிச்சி நானே மண்டையில ஏறிறேன். போயா. அட என்ன பண்ணீங்க? நல்ல ட்ரெஸ் போய் வேணான்றீங்க. டேய் மச்சி இவனை பார்த்தா கலாய்க்க கூட தோணலடா. விடுறா இவனை விடுறா. நம்பி நம்ம கடத்த போறோமாடா? மாணிக்கம் குத்துது. பாத்துப்பா வலிக்கிட்ட போகுது. விக் வெச்சா பாஷா, எடுத்தா ஆள வந்தானா? போடுறா. போடலாம்ல? போட்டுருப்பா. மறிக்காதப்பா. டேய் என்னடா அது? இல்ல மச்சி ஆக்ஷன் படமா கேட்டேன். அவன் எல்லா ஆக்ஷன் படத்தையும் கொடுத்துட்டான். சீ மாத்து. நல்லதாமா இருக்கு. இதே பார்க்கலாமா? யோ அவன் பையன்யா. அவனை வச்சுட்டு விட்டு விட பாப்பியா? அடி மாத்ரா. என்னப்பா என்ன சொல்லுக்கு? நீங்க யாரு? என்ன இதெல்லாம்? எல்லாம் காரணமாதான். வாய போட்டு வண்டியில. வண்டியில தானே வாங்க. கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்துட்டு தூங்குறாப்பா. வந்துருச்சாடா? என் மசக்குட்டி எந்திரி. வந்துருச்சாடா? போய் தொலையா. சொல்றா மச்சான் செம்ம பிளான் ஒன்னு கிடைச்சிருச்சுடா. சொல்றா சொல்றா சொல்றா. நேத்து நைட்டே யோசிச்சிட்டேன். நீ தூங்கிட்டு இருந்தல, அதான் விட்டேன். சூப்பர் மச்சி. ஃபாலோ மீ. டேய் சொல்றா. டேய்
ஏற்கனவே நம்ம ஆளுங்களை கடத்திட்டு போய் ஒரு நாள் ஆச்சுடா. இந்த காட்ஃபாதர் காட்டு போய் நம்ம ஆளுங்களை என்ன பண்ணானே தெரியல. என் ஆள் வேற எப்படா என்னை விட்டு ஓடலான்னு இருக்காடா. டேய் சொல்றா. சித்தப்பா வரட்டும்டா. யோ சித்தப்பா யோ போதியா வாயா. முடிட்டு வா முடிட்டு. ஏன் தம்பி ரொம்ப அர்ஜென்ட்டா? யோ வாயா. சி தம்பி நான் ரைட் எடுத்து தம்பி. வாயா. அட என்ன பண்ணி? ஐயோ ஏய் என்னடா புதுசா பிஹேவ் பண்ற? இப்பலாம் நீ பண்ணவே மாட்டியாடா. சொல்றா. இப்படி சொல்றியா எனக்கு? இருடா. வை டென்ஷன். சித்தப்பா. எஸ் வந்துட்டேன். வாயா. சொல்றா. டேய் சுத்தி பாறா. ஒருத்தன் கூட இல்லடா. நீ கத்தி சொன்னால் கேட்காதடா. சொல்றா. கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து வச்சு கடத்த போறோம். இதுக்கு நான் செத்து என்னடா? செம்ம பிளான் தம்பி. சரப்பா பண்ணலாம் போ. யோ பழைய பிளான்யா அது. என்னடா? ஒட்டுமொத்த தமிழ் சினிமால இந்த ஒரே சீன் தான் ஒர்க் அவுட் ஆகும் நம்பு. எங்கடா போய் மயக்க மருந்து? குட் क्वेश्चन. அது எந்த படத்துலயும் சொல்ல. நம்மள சொல்ல தேவையில்ல. குட் ஆன்சர் டூ. டேய் நீ மயக்க மருந்து வச்சு கடத்துவியோ இல்ல பின்னாடியே போய் மண்டையில கட்டில அடிச்சு கடத்துவியோ எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க கடத்துறீங்க. தம்பி ரெண்டாவது சொல்ற ஐடியா நல்லதா இருக்கு. யோ விடிய படம் பார்க்காதீங்க சொன்னா கேக்குறீங்களா நீங்க? மை சன் யூ சைலண்ட். எப்ப கடத்துறோம்? எப்படி கடத்துறோம்? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ப்ளீஸ் டெல் மீ பா. பைத்தியங்க. டேய் தூக்கத்துல மூத்திரம் போகாதனா கேக்குறியாடா நீ? டார்லிங் என்னையா? டீ எப்ப பாரு ஆய் போறேன் அது போறேன். ஏய் ஓல்டா சொல்லிட்டு என் கையில வச்சிரீங்க ஓல்டா. டேய் காசி என்னடா முன்னாடி நீ தண்ணி தூக்கிட்டீங்க? டேய் எப்ப பார்த்தாலும் ஏன் உன்னோட ஆய் போயிட்டு இருக்கியாடா? நான் மேரி போட்டோ எடுத்துட்டியா? கேர்ஃபுல்லா இரு. கண்டுபிடிச்சிருவாங்க. என்னப்பா வெளியூரா நீங்க? நாங்க ஃபாரினர்ஸ்டா. சுத்தி பார்க்கணும். என்னப்பா என்ன டிவில பார்த்த மாதிரியா பண்ற? அது ஒண்ணு இல்ல நைனா. அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருந்தது. அத அதான் கையில தடிக்கணும் தானே. டேய் கதா தாடி. சரி நாளைக்கு வரேன். என்னப்பா காலையில இருந்து ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு உங்க பிளான சொல்லுங்கப்பா. சட்டை சூப்பரா இருக்கு. அமைதியா இரு. தேங்க்ஸ்ப்பா. ஓகே. காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் காசி ரொம்ப பிஸியா இருப்பான். நைட்டு 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் அவன் அப்பாட்டி வீட்ல இருப்பான். 12 மணிக்கு மேல தான் அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போறான். ஒரே நைட்டு 2 ஃபிகரா? ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா? இல்ல. ஓகே. இந்த டிராவல்ல தான் அவன் தனியா வருவான். ஏன் மத்த டைம்ல ஆளுங்க இருப்பாங்க, இப்ப கூட யாருமே இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் வச்சிருந்த ஆளு அவன் கூட இருந்தாலே கரெக்ட் பண்ணிட்டு ஓடுனதுனால அங்க அவன் தனியா தான் போறான். ஓ நைஸ். சோ நம்மளோட கிட்னாப்பிங் பாயிண்ட் அருணாச்சலம் ரோட். கும் இருட்டு, மஞ்சள் கலர் லைட்டு, சிவப்பு கலர் சட்டை போட்டு இருட்டுக்குள்ள இருந்து அவன் வரான். தூரத்துல ஒரு ஆட்டோ, முன்னாடி சித்தப்பா பின்னாடி நாம 2 பேரும் இருக்கோம். கையில கர்ச்சீஃபை நான் வச்சிருக்கேன். அவன் இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே சித்தப்பா அவன் பக்கத்துல மெல்லமா வண்டியை ஓட்டிட்டு வராரு. நான் அப்படியே ஏர்ல பாஸ் ஆகி கர்ச்சீஃப் அவன் மூக்குல வைக்கிறேன். அவன் மயங்கறான், நாம தூக்குறோம். சூப்பர்ப்பா, செம்ம பிளான். எஸ். இது ஜெய்சங்கர் காலத்து பிளான்யா. டேய் ரொம்ப கேவலமா இருக்குடா. ஏய் வொர்க் அவுட் ஆகும், நீ வேணா பாரு. தம்பி இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும்பா. யோ நீ முதல்ல கெட்டப்ப மாத்தியா? என்ன கெட்டப்பா? பாசாவா பழைய பாவா? கட்டப்பா, பாகுபலி கட்டப்பா. எப்படிப்பா? இப்படிப்பா. இப்படியாப்பா? எல்லாம் ஓகே தம்பி. இதெல்லாம் பாக்குறப்போ மிஸ்கின் படம் பாக்குற மாதிரியே இருக்குப்பா. மிஷ்கின் படம் மாறல இல்ல சித்தப்பா, மிஷ்கின் படமே தான். வெங்கடா கேமராவை ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மேல. என்னப்பா வருவான். சித்தப்பா அவரா சித்தப்பா வரா. வண்டியடு வண்டியடு. என்ன பம்ப் அடிக்கிற? யோ என்ன பண்ற? தம்பி பெட்ரோல் தீந்து போச்சு நினைக்கிறேன்பா. யோ பெட்ரோல் இல்லையா? என்னையா சொல்ற? நேத்து சர்வீஸ் கொடுத்தனா மைலேஜ் செக் பண்ணா 40 கிலோமீட்டர் தருதுப்பா. யோ இப்போ எப்படியா போறது? டென்ஷன் ஆகாதீங்கப்பா. கேன்ல வாங்கி வச்சிருக்கல, விளையாட்டு பசங்களாவே இருக்கீங்கப்பா. ஏய் ஏய் உங்க சித்தி கிட்ட சொல்லி அவனை டைவர்ஸ் பண்ண சொல்றான். சித்தப்பா சீக்கிரம் வாயா.
யோ ரெடி போலாமாப்பா? எடுயா. சித்தப்பா ஓட்டியா ஓட்டியா பக்கத்துல போயா. சீக்கிரம் போயா சீக்கிரம் போயா ஃபாஸ்டா போயா ஃபாஸ்டா போயா. டென்ஷன் ஆகாதப்பா. சித்தப்பா. ஏய் ஏய் பாஸ் வந்துட்டீங்களா? ஓட்டியா 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 ஓட்டமா வண்டி அடிக்குதுப்பா. டேய் 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 என்ன மொட்டை மண்டா வண்டி நிறுத்த மாட்டேன். என்னது கடத்த ட்ரை பண்ணீங்களா? நான் ஆட்டோ பிடிக்க தானடா வந்தேன். என்ன கடத்த வேற ட்ரை பண்ணீங்களா? என்னடா ஆளுங்க? அம்மா, என்ன எதுக்கு கடத்த ட்ரை பண்ணீங்க? அது வந்துன்னு ஒரு சேரா சரியா இருக்குப்பா. நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியலையே. சித்தப்பா வாங்கிட்டாயா? சந்தோஷப்பா. ஏய் என்னடா அந்த ஆளுக்கு என்னடா பண்றான்? இதா பாத்துட்டு வரேன். கட்டப்பா. யோ என்னையா? எதுக்கு கத்துற? டேய் பொடி பசங்களா, நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமாடா? டேய் சினிமால விளையாட நடிச்சு அடிப்பாங்கன்னா ஹீரோ நினைக்க ஆசைப்பட்டேன். என்ன இவ்வளவு வடிவா வச்சிட்டேடா. இனிமே வீட்டு பக்கமே வராத. வந்தா அவன் சித்தியை டைவர்ஸ் பண்ணுவேன். இந்த கொன்றுவேன் தெரியுமா? சொல்லுங்க சார். யாருப்பா? டேய் ஃபோன் பண்ணு. டேய் டேய் கடத்திட்டு வந்திருக்கேன் தூங்குற. Godfather phone. ஹலோ. உன் ரைட் ஹேண்ட் எங்க? ஏதா இருக்கு? காசி எங்க? அது ஹரித்வார் பக்கத்துல இருக்கு. இது மொக்கையா இருக்கு. உன் ரைட்டு காசி எங்க? காசி 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 இந்தாடா காசி. காட்பாதர் காட்பாதர் என்ன கடத்திட்டாங்க. காட்பாதர் எப்படியா காப்பாத்து. காட்பாதர் ப்ளீஸ் காட்பாதர். காசி காசி இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே மாசியை விட்டு போயிட்டா. ப்ளீஸ். என் ஆள் மேல ஒரு சின்ன கீறல் பட்டா கூட உன் ஆளை நீ உயிரோட பார்க்க முடியாது. போன குடுறா. லூசு கம்னாட்டி. டேய் நீ எப்ப அடிக்காதன்னு சொல்றியோ அப்பதான் அவன் அடிக்கவே ஆரம்பிக்கிறான். என்ன எப்படி காப்பாத்திக்கணும் எனக்கு தெரியும். நீ மூட்டு சுமாரு. Thank you. வெல்கம். மச்சான் அவுத்துறா. விட்டுவானுங்கல்ல. டேய் அவுத்துறா அவனை. என்னடா ஆச்சு? டேய் எப்ப அவனை கொல்லுவோன்னு சொன்னமோ அப்பதான் அவளை அடிக்கிறான். இவன் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லடா. அவுத்துறா. என்ன தம்பி சொல்றீங்க? வாட் யூ மீன்? ஏய் பேசாத போயிரு. போயா. இவனையெல்லாம் கடத்தி கூட்டு வந்துட்டேன். தம்பி ஒரு நிமிஷம் போன கொடுங்களேன். ஏய் ஓ ஃபோன்ல பண்றா. தம்பி என் போன்ல பேலன்ஸ் இல்ல. உங்க போனை கொடுங்க. பண்ணி தொலை. என்னடா ஆச்சு? மச்சான் அவன் அசிங்கமா திட்டுறாடா. வீட்டை பத்தி திட்டினாளா? ஆமாண்டா. ஏன் வீட்டை பத்தி? கிழிச்சிட்டா. லேட்டே எங்கடா இருக்க? ஆமாந்தல இவங்க எப்பொண்ணு அடிப்பேன்னு சொல்றாங்களோ அப்பதான் காட்ஃபாதர் அந்த பொண்ணு அடிக்கவே ஆரம்பிக்கிறாரு. தம்பி எனக்கு என்னமோ மாசி என்ன கொன்ன மாதிரி. என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என் நண்பன் மாசியை கொண்டு வந்து காட்ஃபாதரா. ஹலோ அங்கிள். தம்பி சொல்லுங்க தம்பி. அங்கிள் வேர் இஸ் டாட்? அப்பா வெளியே போயிருக்காருமா. என்ன மேட்ரு? அங்கிள் ஒருத்தர் போன் இப்பயே போடு ரைட் நவ. என்னாச்சுப்பா? ஃப்ரெண்ட் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஷோட்டா. நீங்க முடிக்கிறீங்களா நான் முடிக்கவா? தம்பி பொறுமையா இருங்க. ஆள் எப்படி இருந்தா சொல்லுங்க. நல்ல ஹைட் வெயிட்டா இருப்பான். 38-40 வயசு இருக்கும். முகத்துல ஒரு தழும்பு. நரைச்ச தாடி. எந்த ஏரியா சொன்னீங்க? நம்ம வியாசர்பாடி ஏரியா. நான் பாத்துக்கிறேன். அங்கிள் நெவர் எவர் லீவ் திஸ். தம்பி சொல்லிட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் வைங்க. உங்க ஏரியால யார் ஆசிட் அடிக்கிற குரூப்? அண்ணா நம்ம மாசினே அவன் தான் இப்ப ஜெயில் போட்டு வந்தான். அந்த குரூப் தான் எப்போது ஆசிட் அடிப்பாங்க. அவனை போட்டு வந்து வீட்டுல ஒரு 10 ரூபா வாங்கிக்கோ. ஹலோ மாசி எங்காவது வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? ஆமா. பெரிய இடத்துல கை வச்சிருக்கீங்க. பெரிய இடம். அவனை போட்டுருங்க. 10 ரூபா கொடுத்து விடுறேன். டேய் டேய் மாசி மாசியோட யாரா இருக்கா? அட்டு அட்டுக்கிட்ட போனை போட்டு மாசியை போட சொல்லு. ஏன்? அண்ணனே போட பிளான் பண்ணிருக்காண்டா. ஹலோ டே அட்டு எங்கடா இருக்க? அண்ணா கண்ணோட ஒருத்தங்க துரத்துறானே. கண்ணோட துரத்துறானா? சரி மாசி உங்க கூட இருக்கான். ஆமாண்ணே. அவனை போட்டு. என்ன சொல்ற?
அண்ணனே போட பார்த்துருக்கானா? அவர் தான் சொன்னாரு. அவனை போட்டு. ஏய் யாரா பேசிட்டு இருக்க? போன விடா. சரி. என் நண்பன் மாசி கொண்டு வந்து ஏய் காசி விடுறா மச்சான் நான் சொன்னலடா மாசி கொண்டு வந்து இல்லடா இவன் தான் கொண்டிருக்கா இரியா அவன் ஏதோ சொல்ல வராயா என்னன்னு கேப்ப இரியா. காட்ஃபாதரே கொலை பண்ண ட்ரை பண்ணி தானே மாசி நான் போட்டேன். நீ தான் தானே பண்ணியிருப்ப. காசுக்காக தான் பண்ண சொன்னேன். அப்புறம் தானே தெரிஞ்சுது. அதான் இப்போ கூட நான் சொன்னேன். ஆமாண்டா, நானும் என் நண்பன் மாசியும் சேர்ந்து அந்த காட்ஃபாதருக்குள்ள பிளான் பண்ணோம். ஆனா என் நண்பன் மாசி மாட்டிக்கிட்டான். என் நண்பன் மாசியை கொண்டு காட்ஃபாதரை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. என் கையால கொள்ளுவேன்டா. அண்ணே 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 அண்ணே, இன்னைக்கு நைட் நம்ம மார் கல்யாணத்துக்கு நாங்களே கிளம்பி மதுரைக்கு ட்ரெயின்ல போறோண்ணே. காட்ஃபாதர் அந்த பொண்ணு தனியா தான் இருப்பாங்க. அப்பா போட்டுனேன். போறடா என் கையால. அந்த காட்ஃபாதருக்கு என் கையால. சாமி தம்பி தம்பி அது இருக்கா முட்டலையா தம்பி முட்டலையா இவன் எங்க இருக்கா? அந்த காட்ஃபாதருக்கு என் கையால சாவு. டேய் என்னடா பண்றது இவனை? சரக்கு வாங்கி கொடுங்க சரியாயிரும். யோ என்ன சரக்கியா வேணும்? வாசி காதல் தேசம் வினீத் அப்பாஸ்க்கு அப்புறம் நான் பார்க்குற புனிதமான நட்பு உங்க நட்பு தானே. நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்ன தம்பி இப்படி கட்டுங்க? ஒரு தலைமுறை நட்பா? தலைமுறையா வந்த நட்பு தம்பி. ஓ தலைமுறையாவே வா. எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி. எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் கூட திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாத்துக்கோங்களேன். பக்கத்து வீடானே? இல்ல இல்ல தம்பி. பக்கத்து தெரு? இல்ல இல்ல தம்பி. அப்புறம் எப்படிண்ணே? ஒரே தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க தம்பி. என்ன தொழில்ண்ணே? விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க தம்பி. அட டேவிட் புள்ளைங்களாடா நீங்க? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? அப்புறம் உன்னை வேற எப்படி கேக்குறது? ஏய் மச்சான் விட்றா. இதுல ரோசவ. அண்ணே எனக்கு ஒரு சின்ன டவுட்ண்ணே. தம்பி இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுல்ல. இல்லண்ணே நானும் எவ்வளோ 2.5 வருஷமா லவ் பண்றோம். கிஸ்ஸு அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கோம். வேற ஒன்றும் பண்ணதில்ல. 2 நாளா காட்ஃபாதர் வேற கடத்தி வச்சிருக்காரு. எதுவும் பண்ணிருக்க மாட்டாருல்ல. சும்மா இருங்க தம்பி. யோ சொல்லியா நெஞ்சு பதறதியா? சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல தம்பி. நீங்க ஊத்துங்க. இப்ப சொல்றியா குடிச்சு காசை வைக்கிறியா நீ? என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? ஏன் ஆளையும் தான் கடத்திருக்கான். சொல்லியா சொல்றேன் தம்பி. கொஞ்ச நாளைக்கு முன்னால இங்கிலீஷ்ல ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல வர வில்லன் மாதிரியே எல்லா பொண்ணுங்களையும் கடத்தி 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 ரேப் பண்ணிடுவார். ஐயோ ரேப்பா? என்னடா ரேப்புக்குறான்? யார் எதுவும் செஞ்சிடாதடா காட்ஃபாதர். யோ ஏல மொக்க பிரியா எனக்கே அவளை பார்த்தா மூடுறானே. அவளை எப்படியா ரேப் பண்ணுவாங்க? தம்பி 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 நான் இன்னும் முடிக்கல. ஒரு நாள் எந்த ஃபிகரும் கிடைக்கல. ஒரு மொக்க ஃபிகர் தம்பி. நாங்கெல்லாம் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் அண்ணே வேணாம் வேணான்னு. ஆனா எங்க எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு கதவை சாத்தினவர் தான். திடீர்னு அம்மான்னு ஒரு சத்தம். என்னடான்னு ஓடி போய் பார்த்தா நாங்கெல்லாம் நினைச்சா அவருக்கு அடிபட்டது நெஞ்சில தான். ஆனா அவருக்கு அடிபட்டது நெஞ்சில இல்ல தம்பி. அப்புறம் என்ன? அன்னைக்கு விழுந்தவர் தான். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்ல. கேவலமானவன் காட்ஃபாதர். டேய் அவுத்து விட்டு பாருடா. அவளை விட நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன்டா. டேய் டேய் உனக்குலாம் மூடே ஆகாதடா. ஏய் என்னடி இப்படிலாம் பேசுற? ஏய் இப்ப நான் ட்ரை பண்றேனான்னு பாப்போம்டி. ஒருத்தன் தாண்டி இருக்கான். ஈஸியா அடிச்சு போட்டு ஓடிடலாம்டி. லூசு. அந்த ஆள்கிட்ட எத்தனை வருஷமா வேலை அதை பார்க்குறீங்க? ஏன் தம்பி கேக்குறீங்க? ஐயோ இன்னொரு ஃபிளாஷ்பேக் வேணாம். ஏய் வந்ததுல இருந்து பாக்குற நீ பேசிட்டே இருக்க. பிளான் என்னன்னு சொல்லு. அதுக்கு ஒரு ஸ்கெட்சும் ஒரு சார்ட்டும் வேணும். உள்ளவா ஒரு செட்டப்பே இருக்கு. செம்மையா வரையறீங்கண்ணே. இதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்டா இருந்தீங்களா? ஆமா தம்பி, ரோட்ல படம் வரைஞ்சிட்டு இருந்தேன். அட சில்ட்ர பையலாடா நீ.
கீழே குனிஞ்ச மிதிச்சிருவேன். நிறைய பண்ணிட்டாங்க, போதும். என்னாச்சு தம்பி? மூடிட்டு வர. தம்பி, இதுதான் காட்ஃபாதர் வீடு. இது முன்வாசல், இது பின்வாசல். அப்ப நாம அந்த பின்வாசல் வழியா போறோம். செருப்பு நல்லவன் தான் முன்வாசல் யூஸ் பண்ணுவான். இவன் அயோக்கியன், இவன் பின்வாசல தான் யூஸ் பண்ணுவான். அதனால நாம முன்வாசல் வழியா உள்ள போறோம். உள்ள நேரா போய் ரைட் எடுத்தா என்ன வரும்? ஒன்றும் வராது, செவுரு தான் வரும். அதனால நம்ம லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தா ஒரு வாசல் வரும். அந்த வாசல்ல ஒரு மாடம் இருக்கும். அந்த மாடத்துல ஒரு அழகான பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார்? அங்க நின்னு சாமி சாமி நான் போற காரியம் சக்சஸ் ஆகணும்னு நீ சாமி கும்பிட்ற. ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தா ஆக்ஷன் மூடு கெட்டு போயிடாது. தம்பி, இது ஏன் பிளான். நான் அப்படிதான் கும்பிடுவேன். நான் மேல சொல்லவா வேணாமா? ஏய், புள்ளியார் தானடா, கும்பிடுவோம்டா. நீங்க சொல்லுங்கண்ணே. அங்க இருந்து லெஃப்ட் எடுத்தா அங்க ஒரு ரூம் வரும். அந்த ரூமுக்குள்ள ஒரு கக்கூஸ் இருக்கும். அந்த கக்கூஸ்க்குள்ள நீ போற. யோ, சாமி கும்பிட சொன்னா ஓகே, கக்கூஸ்குள்ளலாம் போக சொல்ற? எங்களுக்கு தான் வரவே இல்லையே, நாங்க எதுக்கே போனோம்? உனக்கு வராட்டாலும் நீ போற. உள்ள போய் பார்த்தா ஒரு ஓட்டை இருக்கும். அடச்சி, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். கக்கூசுங்கிற ஓட்டைங்கிற மச்சான், இவன் பிளானே வேணாம்டா. தம்பி 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 தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் கீழே இருக்கிற ஓட்டையை சொல்ல. செவுத்துல ஒரு ஓட்டை இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேனா? இல்ல தம்பி, நீங்க எட்டி பாக்குற சைஸ்க்கு தான் இருக்கும். செவுத்துல எதுக்கே ஓட்டை? தம்பி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, காத்தார அப்பப்ப கூட்டு வந்து ரேப் பண்ணுவான்னு. அதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வழியா பார்த்தா தானே தெரியும். அந்த லைவ் செக்ஸ் பாக்குற நாய்ங்களாடா நீங்க. தம்பி, மானங்கிட்டவனே, அன்னைக்கு நாங்க போட்ட ஓட்டை தான் இன்னைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுது, தெரியுமில்ல? விடுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அந்த ஓட்ட வழியா பாத்தீங்கன்னா காட்ஃபாதர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னு எல்லா டீடைல்ஸும் நீங்க கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட். ஆமா தம்பி, இந்த படத்துக்கு யார் ஹீரோ? நான் தான். எல்லாம் நானே பண்ணிட்டா, நீ எதுக்குடா இருக்க? சிப்பா அண்ணே, என் ஆளை காப்பாத்தி காட்ஃபாதரை உன் காலடியில தூக்கி போடுறேன். வாடா. தம்பி 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 தம்பி, ஒரு நிமிஷம். அந்த கக்கூஸ் இருக்குல்ல, அந்த ரூம்ல ஒரு டேபிள் இருக்கும். அதுல முதல் ட்ராயர்ல பாருங்க சாவி இருக்கான்னு. அதுல இல்லைன்னா ரெண்டாவது ட்ராயர்ல பாருங்க. அதுல இல்லைன்னா பக்கத்துல ஒரு கபோர்டு இருக்கும் தம்பி, அதுல பாருங்க. தம்பி, ரூம் ஃபுல்லா தேடுங்க தம்பி, சாவியை தேடி எடுங்க, மறந்துடாதீங்க. அதான் காட்ஃபாதர் கடத்தி வச்சிருக்க ரூமோட சாவியா? சேச்சே, என் வீட்டு சாவி தம்பி, நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க எப்படியே எட்டு வந்து வீட்டுல விட்டீங்கன்னா தேவையில்லாத அலைச்சல் இருக்காது பாருங்க. வாடா போடா. சொல்லுங்க சித்தி. அப்பா, சித்தப்பா எங்கடா? 2 நாள் ஆளே காணோம். சித்தப்பா செத்துட்டாரு சித்தி, உங்களுக்கு தெரியாதா? ஆமா சித்தி, நாளைக்கு காலையில ஜிஹெச் போனீங்கன்னா பாடியை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சித்தி, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். கம்முடுறா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சித்திடா, போ வாடா. மச்சி மச்சி, டேய் முன் வாசலா பின் வாசலா? பின் வாசல்ரா. டேய் முன் வாசல்ரா. டேய் பின் வாசல்ரா. டேய் முன் வாசல்ரா. மேப் எங்க? கார்ல இருக்கு, எடுத்துட்டு வந்துருவா. மாமா மைண்ட்ல மேப் இருக்கு. பின் வாசல் தான். முன் வாசல்ரா. பின் வாசல்ரா. முன் வாசல்ரா. பின் வாசல்ரா. பின் வாசல்ரா. பின் வாசல்ரா. பின் வாசல்ரா. பின் வாசல்ரா, வாடா. மெதுவாடா. ஓகே, இப்போ ஓகேயா? ஓகே மச்சான், லெஃப்ட்ல தான சொன்னா? ஆமா. ஏய், என்னடா செவுரு தான் இருக்கு. அப்ப வா, ரைட்ல போ. ஓகே, இது வாசல். அப்ப இதான் மாடம். ஆனா பிள்ளையார் இல்ல, முருகர் இருக்கு. முருகர் சொன்னா பிள்ளையார் சொன்னா? பிள்ளையார் தான் மச்சி. முருகரோ? இல்லடா, பிள்ளையார் தான்டா சொன்னா. முருகர் தான் மச்சி. சரி, முருகரோ பிள்ளையாரோ ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தானே. முதல்ல நம்ம சாமி கும்பிடு. ஒருவேளை முன் வாசல்ல பிள்ளையார் வச்சிருந்தா? அப்ப முன் வாசல் போ. இரு, நான் போய் பார்க்கறேன், நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் ஃபோன் பண்றேன், லைன்ல ரெடியா இரு. மச்சி, கால் மீ சூன்ரா. ஐ வில் ட்ரைடா. மச்சி உள்ள வந்துட்டேன், அவன் சொன்ன மாதிரி ரைட்ல செவுரு இருக்குடா. செவுரா செவுரா, வருதா வருதா வருதா. டேய் லெஃப்ட்ல வாசல் இருக்குடா. டேய் பிள்ளையார் இங்க இருக்காரா? ஏய், அப்படா வரேன். வேணாமா. வேணாமா? ஒருவேளை நம்ம பிளான் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சு வேணும்னு சிலையை மாத்தி வச்சிருந்தானுங்கன்னா, உனக்கு பக்கத்துல ஒரு கதவு இருக்கு பாரு, அதுக்குள்ள போ. ஓகேடா. மச்சா, கதவு ஓபன் ஆயிடுச்சுடா. எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. இங்க ஒரு கதவு இருக்கு. மச்சா, இங்க இன்னொரு கதவு இருக்குடா. அங்கேயும் ஒரு கதவு இருக்கா? எதுக்கு 2 கதவு? மச்சா, ஒரே செகண்ட் இரு, சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சாமி சாமி காப்பாத்துப்பா. மச்சா, நான் சாமி கும்பிட்டேன். நீ சாமி கும்பிட்டியா? நான் கும்பிட்டேன்டா. சூப்பரா. மச்சி, இப்ப அந்த கதவை திறந்து பாரு. டேய், இங்க கக்கூஸ் இருக்குடா. டேய், இங்கேயும் கக்கூஸ் இருக்குடா. அங்கேயும் இருக்கா? ஆமாடா. எதுக்கு 2 கக்கூஸ்? அப்ப ஓட்டை எங்க இருக்கும்? ஓட்டை காசி கவுத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. இங்கேயும் இல்லையே. மச்சி, நான் ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டேன்டா. அங்க ஷாம்பு செல்ஃப் இருந்தா அதை விலகிடு பார். துணியை வச்சு மூடி வச்சிருக்காங்க. மச்சா, ஓட்டையை பார்த்துட்டேன். நான் கூப்பிடுறேன், இருவே.
இருடா டேய் இருடா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தேங்க்ஸ். உங்களை எதுக்கு தெரியுமா தள்ளி நிக்க சொன்னேன்? எதுக்கு? மேலே தெரிச்சிரும்ல, அதான். போங்க, திறந்துக்கிட்டு போங்க. வரேன். மச்சி நம்ம வர்றேன்னு தெரிஞ்ச அந்த பிள்ளை பயந்து ஓடிட்டான்டா. அதை மட்டும் என் கையில கிடைச்சிருக்கா? பின்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன் சார். அடுத்து இதானே துப்பாக்கி. அதேதான். கேமராங்க. நான் சொல்ல கேட்காம இவன் தான் கேமரா தூக்கி கூத்துல போட்டான் சார். அதனால தான் சார் எல்லா பிரச்சனையும். போட. சரி, அதை விடு. ஆளுக்கு ஃபோன் போடு. என்னையா சொல்ற? யார நீ தானே கடத்தி வச்சிருக்க? என்னையா பண்ண யார? டேய், ஆளுக்கு ஃபோன் போடுறானா? டேய், பெரிய மனுஷன் சொல்றாருடா. போடுறா போனை. டேய், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போனை வேடா. ஹலோ டார்லிங். டார்லிங்கா? சிரிப்பெஞ்சிரும். டார்லிங், நான் காட்ஃபாதர் பேசுறேன். காட்ஃபாதர்? இவன் போன்ல எப்படி காட்ஃபாதரா? எஸ்கேப் ஆகலாம் பாத்தியா? ஆளுங்க இங்க மாட்டிட்டாங்க. இப்போ நீ இங்க வா. என்னடி இவனுங்களை யாரடி ஹீரோயிசம்லாம் பண்ண சொன்னது? ஒன்னாவது உருப்படியா பண்றியா? உங்களுக்கு ஏதாவது பெரிய தண்டனையா கொடுக்கணுமே. என்ன தண்டனை கொடுக்கலாம்? கோட்டை போட்டு யோசிப்போம். என்னடா பண்ற? தப்பிக்க முயற்சி பண்ற மச்சி. என்னையும் காப்பாத்துறா ப்ளீஸ். ஓகேடா. சும்மா ரா. கமாரா. ட்ரைன் பிடிச்சிட்டு போறான். அப்புறம் முத அடி உனக்கு தான். அங்க என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? கார் சாவியை காணா. அப்ப வாங்களே நம்ம கார்ல போலாம். போலாம் சார், எங்க கார் பஞ்சர். வாங்க போலாம். பஞ்சர் யார்ல எப்படி சார் போறது? பஞ்சர் ஒட்டிக்கலாம். காட்ஃபாதர். டேய் ஃபாதர். போச்சு. ஃபாதர். இடல யாரா முன்னாடி சீட்ல உட்கார்ந்திருக்கியா? யோ, புடுறா காட்ஃபாதர். எங்க கூட்டிட்டு போற? புடுறா காட். யோ, எங்கயா கூட்டி போறீங்களா? சாரி சார். காட்ஃபாதர், எங்களை விட்டுருங்க காட்ஃபாதர். ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. என்னைய தேடுற? இந்த சாவி வேற அடிக்கடி. இது எப்பறம் அவங்ககிட்ட வந்துச்சு? என்னது? என்னது? பாம். பாமா. ஏண்டா எப்ப கேட்டாலும் இன்ஜின்ல பிரச்சனை பெரிய இன்ஜினியர் மாதிரி சொன்னேன். பாமாடா. ஏய், சாரி மச்சி, டெக்னிக்கல் ஃபால்ட். சாரி சார். உங்களை கூட்டிட்டு போறது. டேய் டேய், யாரா வாங்கடா. டேய், எங்கடா போனீங்க? யோ காட்ஃபாதர், கிளட்டு போல. Hello, Amanda. You don't know me, but I know you. I want to play a game. டேய், என்னடா? வயிறு தேடுறேன். போடா. தேங்க்ஸ். சாரி. அதாவது நீங்கள் எப்படி சாக போகிறீங்கன்னா, கவுண்டர் முடிஞ்ச உடனே உங்கள் முன்னாடி இருக்க ஒரு மிஷின் அது உங்களை டிஷ்யூம் குத்தி சாகடிக்க ட்ரை பண்ணும். அதுக்கு பயந்து பின்னாடி நடந்தீங்கன்னா மேலே இருக்க ஷா இன்ச்சு பை இன்ச்சா இறங்கி உங்கள் தலையை அறுத்துடும். அதுக்கும் பயந்து கீழே உட்கார அனுப்பிச்சிங்கன்னா கீழே இருக்க ஷா உங்கள் பெடக்ட அறுத்துடும். எனக்கு இந்த மிஷின் வேணாம், வேற மிஷின் தான் வேணும். சாவ போற நாய்க்கு எதுக்குடா டிசைன் மிஷின்? சாவுடா. போடா. Live or die. Make your choice.
சூப்பர். 5 நிமிஷத்துல சரியா இருக்கும். அது எப்படி இன்னைக்கு சண்டே ஆச்சு மெக்கானிக்கல வர மாட்டாங்களே? நானே சரி பண்ணிடுவேன். ஏங்க எங்க போறீங்க எங்களை தனியா விட்டு? ஸ்பேனர் எடுக்க. சரி சீக்கிரம் வாங்க, பயமா இருக்கு. மச்சான் எப்படா எஸ்கேப் ஆறது? தெரியும்டா உங்க முகரை பாக்குறப்ப நல்லா சொதப்புவீங்கன்னு அதான் பின்னாடியே வந்தேன். ஒரே ரூம்ல 2 கக்கூஸ் இருக்கும் எனக்கு எப்படியா தெரியும்? காட்ஃபாதருக்கு அப்பப்போ மூட்டு வலி வரும், கீழே உட்கார முடியாதுல்ல, அதான் வெஸ்டர்ன். ஆனா அந்த ஆளுக்கு இந்தியா டாய்லெட் தான் பிடிக்கும். ஏய் வரேன்டா. ஏய் மச்சான் சீக்கிரம். கண்ணை தூக்கி போறோம். ஏய் இப்போ நீ தூக்கி போடுறா கண்ணை. தம்பி ஓன் துப்பாக்கியில மட்டும் இல்ல, இந்த செட்ல இருக்க எந்த துப்பாக்கியிலையுமே டோட்டல் ஷூட்டிங் துப்பாக்கி. சீ துப்பாக்கி இல்லைனா என்ன? நாங்க 6 பேரு, நீ தனி ஆளு. சேர்ந்து அடிச்சோன்னா நீ செத்துருவ. இருந்தாலும் எல்லா வில்லனுக்கும் கடைசியா திருந்ததுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதை நானும் உனக்கு கொடுக்குறேன், ஓடிரு. தம்பி இன்னொரு விஷயம், கல்யாணத்துக்கு போனவங்களாம் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மிஸ் பண்ணிட்டா அடுத்து பல்லவன் எக்ஸ்பிரஸ் இருக்குன்ற அறிவு கூட இல்லாம திரும்ப வந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ ஆமாடா, என்ன வந்து இடிக்கிறான். அடியால் மாதிரி இருக்கானுங்க. என்னடி மேல கட் சொல்லிட்டேன். ஆக்ஷன். தம்பி நான் ஒருத்தன் தான் ஒரிஜினல் ரோடி, இவங்க எல்லாம் சினிமாவில் நடிக்க வந்தவங்கப்பா. கட் சொன்னா நிறுத்திடுவானுங்க. ஐயா அப்ப பேக்கப்டா. ஏய், நான் சொல்ற வரைக்கும் நிப்பாட்ட கூடாது. ஆக்ஷன். ஷாட் முடிஞ்சது, படுத்துக்கடா. டேய் போய். மணிக்கம் எனக்கு அந்த அப்பாஸ் பையன் உயிரோட வேணும். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு கபாலிடா. அச்சே சித்தப்பா இஸ் பேக். எச்சிப்பா என்னடா பண்றா? கில்லி கில்லி. அடிப்பட்டதுல ஏதோ மென்டல் ஆயிட்டானா? செத்துட்டான்டா. வா மச்சி போலாம். சார் சுற்றாதீங்க சார். இந்த பழம் இருக்கு. என்ன கண்ணு லோட் பண்ற மாதிரியே பண்றான். சார் வேணாம் சார். தேங்க்ஸ் தம்பி.
உங்க அப்பா தாமிரபரணியில தலைமுழுக எங்கிட்டே சொல்றேன். சாரி சார், சாரி சார். இது ஏன்டா தட்டி விட்ட? நான் எடுத்துட்டு வந்து ஒரு பழம் தான்டா. ஓடி போய் பக்கத்துல இருக்க பெட்டி கடையில வேணா வாங்கிட்டு வந்துட்டுமா? வாங்கிட்டு வரியா? சீக்கிரம் வா. நாயே. ஏய் ஏன்டா இப்படி மச்சி 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 ஒரு நிமிஷம்டா. மச்சான் என்னடா பண்ற? இவனை ஒரு பஞ்சு விடுறான். போடா மச்சான் அசிங்கப்பட்டாரா ப்ரூஸ்லின் பேர் வச்சோம்டா, அதுக்காகவாது அடி. அப்படியே சொல்ற? ஆமாடா. சரி நல்லா புடிச்சுக்கோ. வா. சூப்பரே. புடிச்சுக்கோ மச்சான், விட்டுறாத. சூப்பரா. அப்படியே. ஏய் வந்துடுறா. போடா. நல்ல வேலை பழம் போலீஸ காணும். வந்துட்டான்டா. ஓடுறியா ஒண்ணு? வாங்கிட்டு வந்துட்டேன் சார். பக்கத்துலயே கிடைச்சது. சபாஷ்டா. ஒரு பழத்துக்கு ஒரு டசன் வாங்கிட்டு வந்திருக்கான். வைடா வர. தேங்க்ஸ் சார். பழத்துக்காவா சார்? இந்த பழத்துக்காக தான்டா படம் பூரா உன்னை துரத்திட்டு இருந்தேன். ஏய் கபாலி பழம் சாப்பிடுந்தா. எடுறா அந்த பழத்தை. ஏய் இன்னொரு பழம் இருக்காடா? டேய் என்னடா பண்றீங்க? இனிமே உனக்கு பழம் இல்லடா, ஸ்ட்ரைட்டா பாம்பா. டேய் போடா. பட்டா சொல்ற. டேய் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள ஏய் நில்றா இங்க பாருடா. பாரு மச்சான். இரு காட்ஃபாதரோட கூப்பிடுறாரு பாரு. சொல்லுங்க காட்ஃபாதர். சொல்லுங்க காட்ஃபாதர். நல்லா நடிக்கிறீங்க காட்ஃபாதர். ஓ கட்டி பிடிக்கணுமா? இதா. என்னடா பண்றாங்க? காட்ஃபாதர். ஐயோ காசு என்ன? ஐயோ காசு என்ன? காசு என்ன போயிட்டானே? உன் நண்பன் மாசிக்கிட்டே போயிட்டியானே? ஐயோ அண்ணே உங்களை எப்படி அண்ணே? வென்றி என்னடா சொன்ன போன்ல? நான் வேணாமா? 2 நாளா என்ன கடத்தி கட்டி வச்சிருக்காங்க. ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்காம அவங்க கிட்ட போய் அழுது சீன் போடுற. ஒரு நிமிஷம் சார். அது என்ன சார் எல்லா படத்துல கிளைமேக்ஸ்ல போலீஸ் வந்துடுறீங்க? நீங்க எப்படி சார் வந்தீங்க? நீங்க தான் ஏன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. போலீஸ் முதல்ல இருந்தே வந்துகிட்டு தான் இருக்கு. வாயில என்ன பழமா இருக்கான்னு கேட்டதுக்கு என் வாயில வச்சானுங்க. அதே பழத்தை அவனுங்க வாயில திரும்ப வைக்கணும் தான் அவங்கள துரத்த ஆரம்பிச்சு. அதுல மாசி ஐயவனோ போட்டான். சரி காசியவாதி என் கையால போடலான்னு கண் எடுத்து சுட்டா அவன் கார் சாவியை கீழே போட்டு அந்த புல்லட்டு போய் ஜட்ஜை போட்டான். சரி காசி கதையோட சேர்த்து காட்ஃபாதர் கதையை முடிக்கலான்னு கண்ணோட கிளம்பி இங்க வந்தா நீங்க கேக்குறீங்க ஏன் கடைசியா வரீங்க? ஓ இப்படிதான் வரீங்களா? அத சொல்லி தொலைக்க வேண்டியதானே சார்? ஆடியன்ஸ் உங்களை திட்டிட்டு இருக்காங்க. சரி அதை விடு, நம்ம ஹலோ பிரச்சனைக்கு வா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, பேசிட்டு இருக்கோம்ல. சார் ஏன்பா நீ ஆரம்பிக்கலையா? நீ போனோனே ஆரம்பிச்சு. ஐயோ விட்டா போலீஸ் ப்ரொடக்ஷன் கேட்பானு. கேங்கே அடிச்சிங்களா உங்களை? ஆமா என்னடா டிக்கெட் டிக்கெட் சவுண்ட் வருது? இதோ இது. டேய் இந்த பாம்பு வெடிச்சு போறா. இது புசு பாமாடா. ஏய் யாரவன் யாரவன் நாத்துக்கு டர்றாரீங்க? அவன் பேர் என்னடா? வந்து He's gonna show you the craziness over laziness in every possible way. So many days he have been looking for a hardcore chase. Do we really think who's the man? Everybody says he the one with lots of fun and fun and fun and banging around like a firing gun. நான்டா கோபண்டா நலமது பேரண்டா வச்சி செய்ய இப்ப வந்திருக்க பாருடா. டப்புன்னு அடிச்சா செவளு பகலு கிளியுமே உடையுமே கொலையும் நடுங்க பப்பா. ஏ இவன் பேரை கேட்டதும் கை கால் பதற வாய் கதற சதறி ஓட. ஓ எலும்பத்தா உடச்சி எண்ணி காட்டுவா. ஓ படல உருவி மாலை மாலை போடுவா. சூப்பர்மேன் போல சுத்தி வருவா. இழுத்து தெருவுல விடுவா. ஒத்தையா நின்னு சண்டை போடுவா. இவன் கெட்ட பையன் இல்லடா ரொம்பவும் நல்ல
பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு பள்ளிக்கூடம் போய்கிட்டு பள்ளிக்கூடம் பக்கத்துல கொல்லிக்குண்டு ஆடிக்கிட்டு கொல்லிக்குண்டு ஆடையில சண்டையத்தான் இழுத்துக்கிட்டு சண்டையத்தான் போடையில சட்டையத்தான் கிழிச்சுக்கிட்டு மண்டையத்தான் உடச்சுக்கிட்டு ரோட்டு மேல ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பச்சை புள்ள போல நின்று மம்மி இவனை அடிக்கிறான். நான் தான் குப்பண்டா நலமுத்து பேரண்டா வச்சு செய்ய இப்ப வந்து இருக்க பாருடா ஒத்தைக்கு ஒத்தையாவா இவன் முன்னாடி நிக்காத மாட்டாயாவ போ ஓடி போ ஓரமா போ கண்ணு முன்னாடி நிக்காம தூரமா போ வா 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 வந்து பாரு முடிஞ்சாக்கா மோதி பாரு ஊருக்குள்ள கேட்டு பாரு நம்மாலே ஃபைட்டிங் சாரு வா ஒத்தைக்கு ஒத்தையாவா இவன் முன்னாடி நிக்காத மாட்டாயாவ போ ஓடி போ ஓரமா போ கண்ணு முன்னாடி நிக்காம தூரமா போ வா 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 வந்து பாரு முடிஞ்சாக்கா மோதி பாரு ஊருக்குள்ள கேட்டு பாரு நம்மாலே ஃபைட்டிங் சாரு நான் தான் குப்பண்டா நலமுத்து பேரண்டா வச்சு செய்ய இப்ப வந்து இருக்க பாருடா